மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. மார்க் 1:40 முதல் 45 வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியா பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசு எப்படி ஒரு குஷ்டரோகியை குணமாக்கினார் என்பதை குறித்த அற்புதமான ஒரு சம்பவம் இது. என்னைக்கோ ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு குஷ்டரோகியை குணமாக்கினது நமக்கு இன்றைக்கி எப்படி பொருந்தும்னு ஒரு வேளை நினைக்கிறீங்கன்னா, பல விதத்தில் பொருந்தும் இல்லையா? ஏன்னா இயேசு மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு இதை செய்தவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கி யாருமே குணமாக்க முடியாத குஷ்டரோகத்தை அவர் அவ்வளோ ஈஸியாக குணமாக்குறாருன்னா, இன்றைக்கும் அந்த மாதிரி சிலது இருக்கு இல்லையா? குணமாக்கவே முடியாதுங்க, சரியே ஆகாதுன்னு நினைக்கிற அந்த காரியத்தையும் சரி செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பகுதியை எடுத்து ஒரு 10 தடவை வாசித்தீங்கனாலே விசுவாசம் வந்துடும். சத்தமாக வாசித்தீங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும். பாருங்க, இன்றைக்கி எனக்கு ஏசு செய்ய மாட்டாரான்ற ஒரு விசுவாசம் வந்துடும். ஆகவே நிச்சயமாக பொருந்தும். எத்தனையோ விதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கி இது பொருந்தும், உதவும். நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஆழமான விதத்திலே இது பொருந்துன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் எப்படி பொருந்தும், எப்படி இன்றைக்கி இது உதவும், இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சம்பவத்தை முதல்ல புரிஞ்சிக்க முயற்சி எடுக்கணும் இல்லையா? முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் அதை அப்ளை பண்ண பார்க்கணும். ஆகவே இதை முதல்ல புரிஞ்சிக்க முயற்சி எடுப்போம். இதை புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் இந்த குஷ்டரோகத்தை பற்றி, இந்த குஷ்டரோகியை பற்றி பைபிள் நாட்களில், இயேசுடைய நாட்களில் குஷ்டரோகம் எப்படி இருந்தது, அதை குறித்த கொஞ்சம் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா தான் இதை உருப்படியாக புரிஞ்சிக்க முடியும், பாராட்ட முடியும். ஏன்னா இன்றைக்கி குஷ்டரோகம் என்பது, தொழுநோய் என்பது ரொம்ப பரவலாக இல்லை. நிறைய பேருக்கு அதனால் அதை பற்றி தெரிய மாட்டேங்குது இல்லையா? அன்றைக்கி ரொம்ப பரவலாக இருந்தது, எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுது. இன்றைக்கி தெரியாததுனால கொஞ்சம் நான் பேக்ரவுண்ட் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. ஆகவே நான் கொஞ்சம் அதை பற்றி நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பகுதியை வாசிப்போம். அதாவது குஷ்டரோகம், குஷ்டரோகின்னு பைபிளில் வருது. இப்போது தமிழில் அந்த தொழுநோய்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இன்றைக்கி தொழுநோயின்னு சொல்லும்போது, அல்லது குஷ்டரோகம்னு வார்த்தை பயன்படுத்தி சொன்னால் கூட எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஸ்கின் டிசீஸை சொல்கிறாங்க. பல விதமான ஸ்கின் டிசீஸ் இருக்குது, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் பலது இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட வியாதியை தான் தொழுநோயின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைய உலகத்தில். அது என்னென்னா ஹான்சன்ஸ் டிசீஸ். இன்றைக்கு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஹான்சன்ஸ் டிசீஸ். ஹான்சன் தான் அதை பற்றி நிறைய கண்டுபிடிச்சதுனால வியாதிக்கு பேரே ஹான்சன்ஸ் டிசீஸ்னு வச்சுட்டாங்க. இன்றைக்கு ஒருத்தர் தொழுநோய், குஷ்டரோகம், லெப்ரசி அப்படின்னு சொன்னால் அது மெயினாக ஹான்சன்ஸ் டிசீஸ் தான் சொல்கிறாங்க. அது வெறும் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். ஆனால் பைபிள் காலத்தில், இப்போ பைபிளில் நீங்கள் குஷ்டரோகின்னு பார்க்குறீங்க, 40ஆம் வசனம், ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வந்தான்னு இருக்குது, மற்ற இடத்துல குஷ்டரோகம்னு இருக்குது. அது வெறும் ஹான்சன்ஸ் டிசீஸை மட்டும் குறிக்கல. பைபிளில் அந்த குஷ்டரோகின்னு வரும்போது பலவிதமான ஸ்கின் டிசீசஸை அது குறிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த அன்றைக்கி அதை ரொம்ப வேறுபடுத்தலை. அவங்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் பலது இருக்கலாம், அது பலதையும் இந்த ஒரு வார்த்தையை வச்சு வர்ணித்தார்கள். ஹான்சன்ஸ் டிசீஸும் அதில் இருக்குது. இன்றைக்கி தொழுநோயின்னு சொல்கிற அந்த காரியமும் அதில் உள்ளடக்கி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பலவிதமான தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் அதில் குறிக்கப்படுகிறது. அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மனுஷனுடைய நிலை எவ்வளோ மோசமான நிலைன்றதை தெரிஞ்சுக்கணும். இயேசுவிடத்தில் இந்த குஷ்டரோகியினுடைய நிலை எவ்வளோ படுமோசமாக இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்கணும்.
அந்த குஷ்டரோகம்ன்ற வியாதி, தொழுநோய், குஷ்டரோகம்னே சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி தொழுநோய்னா வெறும் ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ் ஆகிடுது. பைபிள் வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அந்த குஷ்டரோகம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். ஏன்னா இயேசுவின் இடத்துல வந்தான் பாருங்க இந்த மனுஷன். லூக்கா 5:12 இதே சம்பவத்தை சொல்லும்போது லூக்கா சொல்லுகிறார், இவன் வந்து குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். ஃபுல் ஆஃப் லெப்ரசி. ஃபுல் ஆஃப் லெப்ரசினா ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு, அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்ட மாதிரி சொல்லுது இல்லையா? ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை அது ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ், இன்றைக்கி இருக்கிற தொழுநோய் லெப்ரசி, இன்றைக்கி இருக்கிற அந்த இதை சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த மனுஷனுக்கு அதுதான் இருந்ததுன்னா அவனுடைய நிலை ரொம்ப படுமோசமாக இருந்திருக்கும். அதாவது அந்த ஹேண்ட்சன்ஸ் டிசீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வலியை உணர்கிற ஆற்றலே போயிடுதான். அவங்களால வலி உணர முடியல. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வலி ஒரு கெட்ட காரியம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் குஷ்டரோகம் இருக்கிற ஆட்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, தொழுநோய் இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, வலியினுடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். வலி உணராமல் அவங்களுக்கு நடக்கிற சில பயங்கரமான காரியங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. அதாவது உதாரணத்துக்கு அந்த காலத்தில் இந்த குஷ்டரோகிக்கு ஒரு வேளை வலி உணர முடியலன்னா, ரோட்டில் நடந்துட்டு இருக்காங்கன்னா, அன்றைக்கெலாம் ஷூ இல்லாமல் நடப்பாங்க. ஒரு கூர்மையான கல் மேலே காலை வச்சா வலி உணரலைன்னா, இப்போ நீங்கள் வலி உணர்ந்தால் டக்குன்னு எடுத்துருவீங்க காலை. வலி உணரலைன்னா அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி 1000 கல் மேலே வச்சா கால் என்ன வருது? நெருப்புக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அனல் தெரியும், உணர்வீங்க, கையை எடுத்துருவீங்க. அவங்களுக்கு தெரியாது, கையை எரிஞ்சிடலாம். நைட்டில் சில பேர் தூங்கும் போது எலிகள்லாம் வந்து விரல்கள்லாம் கடிச்சிட்டு போயிடுமா சில நேரம். ஏழையான ஒரு நிலையில் இருக்கிறவங்கலாம் சும்மா எங்கேயாவது தூங்குவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி விரல்களை இழந்துருவாங்க. அந்த முனைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுமா அந்த லெப்ரஸியில், ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ். ஒருவேளை ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ் தான் இந்த மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவன் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருப்பான்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த மனுஷனுக்கு ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, ஒருவேளை வேறு விதமான ஸ்கின் டிசீஸாக இருந்திருந்தா கூட அவனுடைய நிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா அதனால தான் அவனை வந்து குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் லூக்கா சொல்லுகிறார். லூக்கா வந்து வைத்தியர், ஆக்சுவலாக டாக்டர் மாதிரி அவர் கொஞ்சம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருந்த வியாதி ரொம்ப மோசமானது, நிலை ரொம்ப மோசமானதுன்றது எதில் தெரியுதுன்னா, இயேசு அவனை குணமாக்கிட்ட பிறகு இது வரைக்கும் அவர் ஃபேமஸ் ஆகாத விதத்தில் ஃபேமஸ் ஆயிடுறாரு. இங்கே இயேசு ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார் இயேசு, ஆனால் இந்த அற்புதத்துக்கு அப்புறம் வேற லெவல் ஃபேமஸ். 45ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே போக முடியலன்னு சொல்லுது. இந்த குஷ்டரோகியை குணமாக்கின பிறகு ஊருக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு கூட்டம் அவரை தேடி வருது. ஏன்னா குஷ்டரோகத்தை குணமாக்கிட்டாரா, இந்த மனுஷனை குணமாக்கிட்டாரா, அவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருந்த இந்த மனுஷனை குணமாக்கிட்டாரான்ற நியூஸ் பரவுது. ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகத்தை குணமாக்குறத வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நினைச்சாங்க. இயேசு எவ்வளோ விதமான அற்புதத்தை செய்தார், எல்லா வியாதியிலேருந்து குணமாக்கினார். ஆனால் இது கொஞ்சம் வேற லெவலில் அற்புதம். அதாவது இது எந்த லெவலில் இருக்குன்னா, அடுத்த ஸ்டெப்பு மரித்தோர் உயிரோடு எழுப்புறது தான். அப்படி தான் குஷ்டரோகத்தை குணமாக்குறதா யோசித்தாங்க அன்றைக்கி. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஹேண்ட்சன்ஸ் டிசீஸுக்கு மருந்தெல்லாம் வந்துருச்சு, ஈஸியாக குணமாயிடலாம். இன்றைக்கி கண்டுபிடிச்சா ஈஸியாக குணமாயிடலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா குணமாயிடலாம். அன்றைக்கி வந்து மருந்தே கிடையாது. அதை எப்படி நினச்சாங்கன்னா, யாராலையும் குணமாக்கவே முடியாது, அதெல்லாம் குணமே ஆகாது. அவங்கள எப்படி சொல்லுவாங்களாம் அந்த லெப்பர்ஸை, அதாவது குஷ்டரோகம் உள்ளவர்களை எப்படி சொல்லுவாங்களாம், வாக்கிங் டெட், லிவிங் டெட். அதாவது உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் கிட்டத்தட்ட செத்த மாதிரி இருக்கிறாங்க. சாவு அவங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு விதத்தில் அவங்க தோலே அழியுது, அவங்க சதையே அழியுது. ஒரு விதத்தில் பார்க்க போனால் அவங்க சாக தொடங்கிட்டாங்க, உயிரோடு இருக்காங்க, ஆனால் சாவு வந்துருச்சுன்ற மாதிரி அவங்களை they considered them the living dead. அவங்கள குணமாக்குறது தான் மரித்தோர் உயிரோடு எழுப்புற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் குஷ்டரோகம் வந்து குணமானதாய் சொல்லப்படுது. 2 பேருக்கு தான். ஒன்று வந்து மிரியாம், மோசேனுடைய தங்கை. மோசே கதிரே ஜெபம் பண்ணி குணமாகுது. அப்புறம் நாகமான் என்ற அந்த சிரியன் இராணுவ கமாண்டர் இல்லையா, அந்நிய நாட்டின் இராணுவ கமாண்டர் ஒருத்தன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து எலிசானால் குணமாகறான். எலிசா அவர்கிட்ட தான் சொல்கிறார், போய் 7 முறை யோர்தான் நதியில் முக்கிய எலும்புன்றார் இல்லையா, குணமாகறான். 2 முறை தான் அது நடக்குது. இதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சாங்க ஜனங்க. இதெல்லாம் நடக்கவே முடியாதுன்ற மாதிரி யோசித்தாங்க. அந்த நாகமான் குணமாகறதுல இது எவ்வளோ கஷ்டன்றது வெளிவருது. இந்த நாகமான் முதல்ல அது அந்நிய நாட்டு இராணுவ கமாண்டர், அவன் முதல்ல இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது எப்படி வரான்னா, ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு வரான். அவங்க நாட்டு ராஜாவிட்டிருந்து ஒரு லெட்டர். அந்த லெட்டர் கொண்டு வந்து இஸ்ரவேல் தேச ராஜாட்ட கொடுக்குறான். அந்த லெட்டர் என்ன சொல்லுது, என் கமாண்டர் அனுப்பிச்சிருக்கேன், நீ குஷ்டரோகத்துலேருந்து குணமாக்கி அனுப்புகிற. இப்போ அந்த லெட்டர் இந்த ராஜா வாசித்துட்டு
2 ராஜாக்கள் 5:7 அந்த லெட்டரை வாசித்துட்டு அந்த ராஜாவுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போதே இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுது. அந்த ராஜா சொல்கிறான், அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு லெட்டரை வாசித்துட்டு, என்னையா இவன் குஷ்டரோகத்திலேருந்து குணமாக்கி அனுப்புன்றான், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 2 ராஜாக்கள் 5:7 சொல்கிறான், ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனான்னா குஷ்டரோகத்திலிருந்து குணமாக்குறதுக்கு கடவுளாக இருக்கணும். கொல்ல உயிர்ப்பிக்க முடியணும், கடவுளால் தான் செய்ய முடியும். இது அவ்வளோ பெரிய விஷயம். குஷ்டரோகத்திலிருந்து குணமாக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம், உயிர்ப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம். நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்படி எடுத்துக்கிட்டான் அந்த லெட்டரை? சும்மா வம்பு இழுக்க தான் பார்க்குறான் இவன். எவனோ ஒருத்தன் அனுப்பி குஷ்டரோகத்திலிருந்து குணமாக்கி அனுப்புன்னு. அதாவது இது கடவுளால் தான் செய்ய முடியுன்ற ஒரு காரியம். அப்படி தான் ஜனங்க நினச்சாங்க அந்த உலகத்தில். அது ஒன்று. வியாதியை பற்றி சொல்லிட்டேன். அந்த வியாதியை பாருங்கள், அவனை பயங்கரமாக பாதிச்சிருக்கும். சரீரத்தை பார்த்தீங்கனாலே அருவருப்பாக இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மூட பார்த்துருப்பாங்க. ஆனால் சில இடங்களில் தெரியும் இல்லையா, முழுசாக மூட முடியாது. அந்த வியாதி சரீரத்தை பயங்கரமாக பாதிச்சிருக்கும், பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதை காட்டிலும், அந்த வியாதியை காட்டிலும், அந்த வியாதியினுடைய கொடுமை என்னன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது தான். குஷ்டரோகம் இருந்தவர்கள் தீட்டுப்பட்டவர்களாய் எண்ணப்பட்டார்கள், தீட்டுள்ளவர்களாய் எண்ணப்பட்டார்கள். நம்ம ஊரில் தீட்டுன்னா புரியுது இல்லை, தீட்டுன்னுவாங்கல்ல, அன்கிளீன். குஷ்டரோகம் இருந்ததுன்னா அவன் தீட்டுள்ளவன். தீட்டுன்னா என்ன? அழுக்குன்னு கிடையாது. இப்போ ஒரு ரூம் அழுக்காக இருந்தால் பெருக்கிடலாம், சுத்தமாக்கிடலாம். ஒரு மனுஷன் தீட்டுப்பட்டுட்டான்னா அது வேற விஷயம் இல்லையா? அந்த மாதிரி அழுக்கு கிடையாது. கடவுளுக்கு முன்பாக போகக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது கருத்து இப்படி தான். பழைய பாட்டில் இந்த தேவனை போதிக்கிறார் ஜனங்கள்கிட்ட. உதாரணத்துக்கு லேவியராகமம் 10:10 போதிக்கிறார். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணுங்கள்ன்றாரு. அவங்களுக்கு பல சட்டத்திட்டங்கள் இருக்குது பழைய பாட்டில். இப்படி செஞ்சுட்டா தீட்டாயிடும், அதிலிருந்து இதை நீ செஞ்சாதான் அந்த தீட்டு போகும், இப்படிலாம் இருக்குது. ஸோ ஏன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதில் இந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா தீட்டாயிடுச்சு. அப்புறம் அந்த குஷ்டரோகம் போன பிறகு அந்த தீட்டிலிருந்து எப்படி விடுபடுறது, திரும்ப எப்படி சுத்தமாகறதுலாம் போதிக்குது. சிலர் யோசிக்கலாம், ஏங்க இந்த மாதிரி பழைய பாட்டில் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் தீட்டுன்னு என்னென்னமோ பேசின்னு இருக்குது. இன்றைக்கி கூட ஜனங்க சில நேரம் அந்த மாதிரிலாம் நம்புகிறாங்க இல்லையா? சாவு வீட்டுக்கு போயிட்டா தீட்டு, குளிச்சு தான் வரணும், நம்மளாம் நம்புறவங்க இருக்காங்க இல்லையா? சிலரெல்லாம் முடி வெட்டிட்டா கூட குளிச்சு தான் வரணும். அதாவது சுத்தமாக இருக்கிறதுக்கு ரூல்னு வச்சா வேற, ஆனால் அப்படி செய்யலைன்னா ஏதோ வேற மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரி நம்புறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. பட் பழைய பாட்டில் தேவன் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன? இந்த சட்டத்திட்டங்களை போய் வாசிக்கணும்னா நீங்கள் வாசித்து பார்க்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த தீட்டு பற்றி சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுது. நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா மிரண்டுடுவீங்க. அதை வாசித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகிடும், கடைசியில் தீட்டுப்படாமல் எப்படிங்க வாழ்கிறது அப்படின்னு ஆகிடும். ஏன்னா தீட்டுப்படுறது ரொம்ப ஈஸி. பாவம் செய்கிறதுனால மட்டும்தான் தீட்டுன்னு கிடையாது, பாவம் செய்யாமலே தீட்டு உள்ளவன் ஆகிடலாம். பாவம் செஞ்சால் நிச்சயமாக தீட்டு தான், பாவம் செய்யாமலே தீட்டுப்பட்டுடலாம். அதுதான் வேடிக்கை. அதில் பழையப்பட்ட சட்டத்திட்டங்களில் ஒரு பிணத்தை தொட்டுட்டா தீட்டுப்பட்டுடலாம், சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட்டுட்டா தீட்டுப்பட்டுடலாம். அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்க்கும்போது என்ன இது, அதாவது இம்பாசிபிளாக இருக்குது. தீட்டுப்படாமல் வாழ்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். வேணே தான் கடவுளை அப்படி ஆக்கினார். ஏன் தெரியுமா? சில பாயிண்ட்டை போதிக்கும்படி தான் அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்தார். என்ன பாயிண்ட், என்ன விதமான காரியங்களை போதிக்கும்படி? அவர் பரிசுத்தர், ஆனால் மனுஷன் தீட்டுப்பட்டுட்டான். உண்மை என்னன்னா மனுஷன் பரிசுத்த நிலையில் இல்லை. அதாவது அவர் பரிசுத்தர், பரிசுத்தர்கிட்ட நெருங்கணும்னா சுத்தமான நிலையில் இருக்கணும். பரிசுத்தர்கிட்ட அசுத்த நிலையோட போனீங்கன்னா டேஞ்சர். பரிசுத்தமான தேவனை நெருங்கணும்னா, அவர் கிட்ட போகணும்னா நம்ம சுத்தமான நிலையில் இருக்கணும். அந்த சட்டத்திட்டம்லாம் கொடுத்து என்ன காண்பிக்கிறார் தேவன்? மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, அவனால் சுத்தமாக இருக்க முடியாது. ஏன்னா பாவமான உலகத்தில் வாழுகிறான், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறான். அவன் பாவம் செய்கிறான்றது மட்டும் இல்லை, அவன் பாவம் செய்யலைன்னா கூட பாவம் அவன் மேலே ஒட்டிக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லா குளித்தாலும், எவ்வளோ வீடெல்லாம் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருந்தாலும் தூசி வரதானே செய்யுது, ஒட்ட தானே செய்யுது.
பைக்கில் போயிட்டு வாங்க, நைட்டு இல்லை போய் முகத்தை கழுவுனீங்கன்னா எவ்வளோ தூசி வருது. அல்லது ஒரு மாதம் வீடை பூட்டி வச்சீங்கன்னா கூட உள்ளே எவ்வளோ தூசி நிற்குது கடைசியில். அதாவது இது அப்படிப்பட்ட ஒரு உலகமாக ஆகிவிட்டது. அழுக்கு நிறைந்த உலகம் மட்டும் இல்லை, தூசி நிறைந்த உலகம் மட்டும் இல்லை, ஒரு விதத்தில் அசுத்தமான, அதாவது பாவம் நிறைந்த உலகமா. அந்த தீட்டுன்ற பாயிண்டே நம்ம எதை யோசிக்க வைக்குதுன்னா பாவம். அப்போ இதெல்லாம் போதிக்கிறதுக்கு தான் தேவன் அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கொடுத்தார். என்ன, தேவன் பரிசுத்தர்னு புரிஞ்சுக்கணும், மனுஷன்ட்ட பாவம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், மனுஷன் லேஸில் தேவனை நெருங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும், தீட்டுப்படாமல் வாழ்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள்னு புரிஞ்சுக்கணும். முடியாது, அவ்வளோதான். அப்போது தேவன்கிட்ட வரணும்னா ஒரே வழி தான், பலிகள். அங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களில் தீட்டுப்பட்டோன்னா சின்ன ஒரு தீட்டுனா கழுவிக்கலாம், குளிச்சிக்கலாம். ஆனால் இப்போ குஷ்டரோகம் வந்துருச்சு, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது ஒன்று வந்துருச்சு, அது போன பிறகு அதிலிருந்து சுத்தமான நிலைக்கு திரும்ப வரணும்னா அதுக்கு பலி செலுத்தணும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதெல்லாம் என்ன போதிக்குது? தேவனிடத்தில் மனுஷன் நெருங்கணும்னா பலி செலுத்த பண்ணணும், ரத்தம் சிந்த பண்ணணும். இதெல்லாம் கல்வாரி சிலுவையை குறிக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னைக்கு இந்த மாதிரி பிரமாணங்களை வாசிக்கும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு அந்த பிரமாணம் நமக்கு செல்லாது. ஏன்னா அதெல்லாம் இயேசுவோட நிறைவடைஞ்சிருச்சு. இயேசு தான் அதனுடைய நிறைவேறுதல். இப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த பிரமாணங்களை? இந்த பாயிண்டிங்களை புரிஞ்சுக்கணும். அவர் பரிசுத்தர், பாவன்ற பிரச்சனை மனுஷன்ட்ட இருக்கு. முதல்ல அவர்கிட்ட போகும்போது நமக்கு சுத்திகரிப்பு தேவை இல்லையா? இயேசுடைய ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும், நம்மளை தகுதிப்படுத்த முடியும். அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் வாழுவதற்கு எது நம்மளை தகுதிப்படுத்துது? இயேசுடைய ரத்தம். விசுவாசி ஆயிட்ட பிறகு கூட தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நமக்கு வருகிறதுக்கு எது தகுதி கொடுக்கிறது? சில விசுவாசிகளை இதை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வரும்போது இயேசுடைய ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நான் இப்போ பர்ஃபெக்டாக வாழ்ந்துக்கிறேன், ஏன் தகுதியிலே நான் அப்படின்னா பாவத்தை பற்றி புரியலன்னு அர்த்தம். அவங்களுக்கு பாவம் எந்த அளவுக்கு ஒட்டிக்குதுன்னு புரியலன்னு, சின் பொல்யூஷன்ற பொல்யூஷனை பற்றி கேள்விப்படலன்னு அர்த்தம். அவங்க ஏர் பொல்யூஷன் கேள்விப்பட்டுட்டாங்க, மற்ற பொல்யூஷன் கேள்விப்பட்டுட்டாங்க, சின் பொல்யூஷன் ஒன்று. பாயிண்ட் என்னன்னா, விசுவாசிகளாகிய நாம் இன்றைக்கு முழுக்க முழுக்க இயேசுடைய ரத்தத்தை தான் சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் என்னை தகுதிப்படுத்துது. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னை தொடர்ந்து சுத்திகரித்து என்னை தகுதிப்படுத்துறது இயேசுடைய ரத்தம் தான். அப்போ இன்னைக்கு நாம் அந்த பிரமாணம் கீழே வாழவில்லை. ஆனால் அதில் இருக்கிற பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். இப்போ அந்த பிரமாணத்தில் தான் ஒரு பாயிண்ட் என்ன, குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா தீட்டுப்பட்டாச்சு. தீட்டுப்பட்டதுனால அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையே தலையில் ஆயிடுது. ஏன்னா இப்போ தீட்டுப்பட்டாச்சுன்னா எப்படி ஆயிடுது? கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, மனுஷங்கிட்டேயும் நெருங்க முடியாது. அவனுடைய நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள்கிட்டையும் நெருங்க முடியாது, தேவாலயத்துக்கு போக முடியாது, ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க முடியாது, மனுஷன்ட்டையும் போக முடியாது, மனுஷன்ட்ட நெருங்க முடியாது, சொந்த குடும்பத்தோடு இருக்க முடியாது, அவங்க வீட்டில் இருக்க முடியாது, மனைவி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும், தனியாக குவாரண்டைன் ஐசோலேஷனில் இருக்கணும். உசியா ராஜான்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருந்தான் பாருங்க. அவனுக்கு லெப்ரசி வந்துருச்சு. அவன் ராஜாவாக இருந்தும் தனியாக வாழ்ந்தான் வாழ்நாள் முழுக்க. அதுக்கப்புறம் அவன் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான், ஆனாலும் அந்த நிலை. அதாவது தீட்டுப்பட்டுருச்சுன்னா அடுத்தது கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, மனித உறவும் கட்டாயிடுது, மனிதர்களோடையும் நெருங்க முடியாது, தனியாக இருக்க வேண்டியதா அவசியம் ஆயிடுது. பழைய ஏற்பாட்டில் சட்டம் எப்படி இருந்ததுன்னா, லேவியராகமம் 13:45, 46 அந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா, தீட்டுப்பட்டவன், இந்த மாதிரி குஷ்டரோகத்தினால தீட்டுப்பட்டவன் மற்ற ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போனால் அவன் லேவியராகமம் 13:45 சொல்லுது, அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தம் விட்டுட்டு போகணுமா. கடைக்கு போகிறீங்கன்னா இப்படி மூடிட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு போகணும். என்ன ஒரு நிலை, என்ன கதி, கொடுமை இல்லையா? அது பைபிள் இருக்கிற வசனமே. ஆக்சுவலாக அது எப்போவுமே அப்படி இருக்கும்னு அப்படி கொடுக்கல. அந்த 46ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாய் எண்ணப்பட கடவன். அதாவது ஒரு லிமிட்டட் டைமுக்கு தான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த வியாதி வந்துடும் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், வெறும் இது இன்னைக்கு இருக்கிற லெப்ரசியை மட்டும் குறிக்கல, பல விதமான ஸ்கின் டிசீஸை குறிக்கிற சட்டத்திட்டங்கள். அப்போ எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த வியாதி இருக்கிற நாள் வரைக்கும் அவனுக்கு தீட்டு, அதுக்கப்புறம் அந்த தீட்டு இருக்காது. அதுக்கு வேண்டிய சில இதெல்லாம் அடுத்தது நம்ம பார்ப்போம். பட் இதுதான் சட்டத்திட்டம், பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டம். இதுவே கொஞ்சம் ஹார்ஷ் தான். தீட்டு தீட்டுன்னு கத்தின்னு போனோம்னா என்னது இது? நல்ல வேலை இன்னைக்கு அது நமக்கு பொருந்தலை இல்லையா? இயேசு நம்மை பிரமாணத்திலிருந்து இந்த விதத்தில் விடுவித்துட்டார். சரி, சட்டத்திட்டத்தை ஒரு பக்கம் தேவன் கொடுக்குறார்.
பரிசேயர்கள்லாம் என்ன பண்றாங்க, இயேசுனுடைய காலத்துக்குள்ள தேவன் கொடுத்த சட்டத்துக்கு மேலாக இன்னொரு 100 சட்டம் சேர்த்துக்கிறாங்க. தேவன் என்ன சொல்றாரு, கொஞ்சம் சட்டம் கொடுக்குறாரு. பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, அவர் கொடுத்ததை காட்டிலும் 100 சட்டம் சேர்த்துக்கிறான். அவன் எப்படி சொல்றான், அவன் ஒரு சட்டம் சொல்றான். குஷ்டரோகி ஒரு மரத்து கீழே அந்த நிழல்ல நடந்து போனாங்கன்னா, ஒரு சுத்தமான மனுஷன் அதே நிழல் கீழே நின்னாங்கன்னா தீட்டுப்பட்டுருவாங்க. அவன் சொல்ற சட்டம் பாருங்க. அவன் சொல்ற சட்டம் எப்படின்னா, நீ இத்தனை அடி தூரத்தில் நிற்கணும். தேவன் அப்படிலாம் சொல்ல, வரேன்னா திட்டு கத்திட்டு வானா. இவன் எப்படி போயிட்டான், நீ இத்தனை 100 கியூபிட் வேணுமோ, அவ்வளோ தூரத்தில் நின்று தான் பேசினா எக்ஸ்ட்ரா சட்டங்கள்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த பரிசேயர்களுடைய வேலையே அதுதான். தேவன் கொடுத்த சட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாங்க பாருங்க. அப்போது அதே போல் தான் அவனை ஒட்டு மொத்தமாக சமுதாயத்திலேருந்தே நீக்கிட்டாங்க. அந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவின் காலத்துக்குள்ள சமுதாயத்திலேருந்தே நீக்கிட்டாங்க. அவனை ஒரு மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ணல, அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காண்பிக்கல. அப்படிலாம் கொடுக்கல தேவன் சட்டம். அவர் வேற நோக்கத்தோடு கொடுக்குறாரு பாருங்க. அந்த டிசீஸ் பரவக்கூடாது, அந்த நோக்கங்கள்லாம் இருக்குது. அதுலேருந்து சில பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். பட் இவன் வேற லெவலுக்கு போய் அவனை ஒரு மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ணல, அவனை ஒதுக்கிட்டான், அவனை தள்ளி விட்டுட்டாங்க. யார், குஷ்டரோகிகளை. அப்போ அவங்களுடைய நிலை அவ்வளோ மோசம் பாருங்க. அவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீட்டுப்பட்டதுனால ஆலயத்துக்கு போக முடியாது, தேவனிடத்தில் நெருங்க முடியாது, அந்த விதத்தில் அவங்க சொந்த குடும்பத்தாரோடையே நெருங்க முடியாது, அந்த சமுதாயத்தில் ஒரு சேர்ந்து வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலை, இதுதான் ரொம்ப மோசமான நிலை குஷ்டரோகி. அப்போது குஷ்டரோகியை குணமாக்குறதுன்றது வெறும் அந்த வியாதியை போக்குறது மட்டும் இல்லை, சரீரத்தில் ஒரு சுகம் வர்றதுன்னு மட்டும் இல்லை. ஒரு குஷ்டரோகியை குணமாக்கிட்டா அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு திரும்ப வந்த மாதிரி. அவங்க வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அதனால் நாசமாயிருக்கு. அவங்க குணமாயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். திரும்ப ஆலயத்துக்கு போகலாம், திரும்ப குடும்பத்துக்கு போகலாம், வீட்டில் இருக்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், அவங்களோட நெருங்கலாம் இல்லையா? அப்போ அந்த ஒரு பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு வாசிப்போமா. இவனுடைய நிலை என்னன்னு பார்த்துருக்கோம். இதை குணமானால் இவனுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் வரும்ன்றதை பார்த்துருக்கோம். இப்போ அதை மனதில் வைத்து நாம் இந்த பகுதியை திரும்ப வாசிப்போம். வசனமாக வாசித்து சில காமெண்ட்ஸ் சொல்கிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம் திரும்ப 40லேருந்து 45 வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இப்போ நான் சொன்ன பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும். அவன் இயேசுவினிடத்தில் வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலாக வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கத்திட்டு வரணும் சட்டம், அதை அவன் செய்யலை, அந்த ரூலையும் பிரேக் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, பரிசேயர் சொன்னால் நீ இத்தனை அடி தூரத்தில் நில்லுன்னு அவன் கிட்ட வந்துட்டான். எல்லா ரூலையும் பிரேக் பண்ணி இயேசுவிடத்தில் வந்ததே பெரிய விஷயம். ஏன் வந்தான்? இயேசு பற்றி கேள்விப்பட்டுட்டான் இல்லையா? எப்படியோ இயேசுவை பற்றி நியூஸ் அவனுக்கு போயிடுச்சு. இவர் பயங்கரமாக அற்புதம் செய்கிறாரு, சூப்பராக செய்கிறார், இவரால் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியுன்ற நியூஸ் போயிடுச்சு. எப்படி நம்ப தொடங்கிட்டான்? அவனுடைய விசுவாசத்தை இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்களா? இவர் நினச்சார்னா என்ன வேணால் செய்யலாம். அவன் சொல்கிற வார்த்தைகளை கவனிச்சிங்களா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுடைய தாழ்மையை பார்த்தீங்களா? அதாவது அவனுடைய டெஸ்பரேஷன், ஹியூமிலிட்டி எல்லாமே காணப்படுது. அதாவது வேற வழியே இல்லை அவனுக்கு. இது ஒர்க் அவுட் ஆகலன்னா வேற ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் இயேசுவின் காலில் விழுறான். அவர்கிட்ட அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, ஆகும். அவனுடைய விசுவாசம் பாருங்க. நீர் நினைச்சீர்னா நம்மளால செய்ய முடியும். கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி பிசாசை விரட்டினார், எப்படி வியாதியரசில் குணமாக்கினார். இவர் நினைச்சார்னா என்ன வேணால் செய்ய முடியுன்ற ஒரு இது வந்துருச்சு அவனுக்கு. ஆனால் ஒரு டவுட் இருக்குது அவன்கிட்ட. என்ன டவுட்? உமக்கு சித்தமானால். உமக்கு சித்தமானால், சித்தமானால். நிறைய பேருக்கு இதுதானே டவுட்டு. தேவன் நினைச்சாருன்னா செய்வாருங்க, ஆனால் சித்தம் உண்டோ? சித்தம் இருக்காங்க. உமக்கு சித்தமானால், அவனுக்கு அந்த ஒரு டவுட்டு தான் பாருங்க. ஆனால் அந்த டவுட்டோடய வரான் தேவன்கிட்ட. டவுட் இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்க தேவன்கிட்ட. டவுட் இருந்தால் கூட பரவாயில்ல, ஜெபிங்க. கொஞ்சம் சில நேரம் நம்ம விசுவாசம் பூரணமாக இல்லை பாருங்கள், பர்ஃபெக்டாக இல்லை, உருப்படியாக இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, ஜெபிங்க, விண்ணப்பிங்க. அவன் பாருங்க சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். அவனுடைய வார்த்தையும் கவனிச்சிங்களா? என்னை சுத்தமாக்க உம்மால். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தமாக்க. என்னை குணமாக்கன்னு சொல்லலை. ஏன்னா அவனுக்கு தேவைப்படுறது வெறும் சுகம் மட்டும் இல்லை, அவனுக்கு தேவைப்படுறது சுத்தம். சுகம் மட்டும் வந்தால் பார்த்தாது, சுத்தமே வரணும் அவனுக்கு. இயேசு எப்படி பதில் அளிக்கிறார்? 41ஆம் வசனத்தில் இயேசு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு ராஜா மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாரா?
நான் என்ன கடவுளா? கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் கடவுளான்னு சொன்னாரா? அல்லது மோசே பண்ண மாதிரி பண்ணாரா? மோசே தன்னுடைய தங்கைக்கு இந்த குஷ்ரோகம் வந்தப்போ கதறி ஜெபம் பண்றாரு தேவன்ட்ட, அவளை குணமாக்கும் ஆண்டவரே. மோசே தீர்க்கதரிசி. எலிசா வந்து போய் யோர்தான் நதியில் 7 முறை முக்கி எழும்புன்றாரு. இயேசு எப்படி பண்றாரு பாருங்க. இயேசு மனதுருகி 41, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 41ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். ஓகே, 1 2 3 கோ. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இது வேற லெவல் இல்லையா? இது மோசே கிடையாது, இது எலிசா கிடையாது. இவர் நினைக்கிறாரு, கையை நீட்டி தொடுகிறார். தொடரதே ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. அதாவது அந்த மனுஷனை ஒரு சுத்தமான கை வருஷ கணக்கா தொட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஒரு சுத்தமான மனுஷன் யாருமே அவங்கள வந்து தொட்டிருக்கவே, ஏன்னா லெப்ரசி ரொம்ப முத்தி போயிடுச்சு, ரொம்ப நாள் அவன் விலகி இருக்கிறான் பாருங்க. அவனை தொடுகிறார். ஏன் தொடுகிறார்? தொடணும்னு அவசியமே கிடையாது, தொட்டு தான் குணமாக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஜனங்க வந்து தொட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அப்போதான் அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது இல்லையா? அந்த ஒரு ஆறுதல் அவங்களுக்கு வருது. சில நேரம் பிரசங்கிகள் நாங்கள் கூட கை வச்சு ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஆனால் இயேசுக்கு வந்து கை வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னாலே போயிடும். தொடணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தொடுறாரு? அவனுக்காக தொடுறாரு. அந்த வசனமே சொல்லுது ஏன் தொடுறாரு. இயேசு மனதுருகி, எல்லாம் சொல்லுங்க மனதுருகி. மனதுருகினா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஒரு இரக்கம், ஒரு மனதுருக்கம். அவரால் தொடாமல் இருக்க முடியல. கையை நீட்டி தொட்டு, தொட்டப்போவே அவன் டவுட் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கோம். யார் இவர் தொடுறாரு? அது மட்டும் பத்தலன்ட்டு அவன் டவுட்டை முழுமையாக நீக்கிறார் பாருங்க. எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. நான் வார்த்தைகள், நான் ஒரு காரியம் கவனிச்சது என்னன்னா, சாதாரண ஆளுங்கள்கிட்ட இயேசு தெளிவாக பதில் கொடுக்குறார். கவனிச்சிருக்கீங்களா? சில மத தலைவர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டால் பதிலே உருப்படியாக கொடுக்க மாட்டார், அவனை அலைய விடுவார். அவன் கேள்வி கேட்க இவர் இன்னொரு கேள்வி கேட்பார், அவனை இப்படி சுற்றி சுற்றி கொண்டு போவார். அதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணுவார் இயேசு. பெரிய ஒரு பெருமையோட வந்தா, பெருமையோட வந்து அவரை மாட்டணும்னு கேள்வி கேட்டான்னா அவனுக்கு வேற பதில், அவனுக்கு பதிலே கிடைக்காது. முதல்ல உருப்படியாக கேள்வி கேட்டு அவனை சிக்க வைப்பார். ஆனால் சாதாரண ஆளுங்க ஒரு தேவையோடு வரும்போது, தாழ்மையுடன் வரும்போது இயேசு பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டம் தெளிவாக பதில் கொடுக்குறார். உமக்கு சித்தமானால் அந்த டவுட் அவனுக்கு இருக்கு, டவுட் அப்படியே நீக்கிறார். சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, டவுட்டே வேணாம், எனக்கு சித்தம் உண்டு. அவனுக்கு மட்டும்தான் பேசினாரான்னு நினைச்சிங்களா? நிச்சயமா நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மகிட்டையும் பேசுறாரு இல்லையா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. சுத்தமாகு ஒரே வார்த்தை தான், பெரிய ஜபம் இல்லை, மோசே மாதிரி கதறி ஜபிக்கல. சுத்தமாகி, இது வந்து ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, இது ஒரு பெரிய தேவ மனிதர் கிடையாது, இது கடவுளே தொடுறார். இது அவர் நினைக்கிறார், மனதுருகிறார், கையை நீட்டுகிறார், தொடுகிறார். எனக்கு விருப்பம் இருக்குப்பா, சுத்தமாக. அவ்வளோதான். அற்புதம். இயேசுனுடைய மகிமை. அவர் வெறும் மனுஷன் அல்ல, அவர் முழுக்க முழுக்க தேவனாகவே இருக்கிறார். இட் இஸ் த டச் ஆஃப் ஆல்மைட்டி காட் ஹியர். மோசே செய்ய முடியாது, எலிசா செய்ய முடியாது, ஆனால் இயேசுவால் இப்படி செய்ய முடியும் பாருங்க. அவர் தொட்டப்போ எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் கூட இருந்தவங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவர் தீட்டுப்பட்டுருவார்னு நினச்சிருப்பாங்க. இயேசு தொட்டா இவர் தீட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு தொட்டா இயேசுகிட்ட இருந்து தான் பாஸ் பண்ணுமே ஒழிய அவங்கள்ட்ட இருந்து இயேசுக்குள்ளே எதுவும் பாஸ் பண்ணாகுது. அதெல்லாம் கேன்சல் ஆகிடும், தீட்டெல்லாம் கேன்சல் ஆகிடும். எவ்வளோ தீட்டு இருந்தாலும் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா, இயேசு உங்களை தொட்டார்னா நீங்கள் சுத்தமாயிடுவீங்க. அவரை எதுவும் செய்யாதது இல்லையா? அது அடுத்த வசனம் 42ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். சொன்ன உடனே, எல்லாம் சொன்ன உடனே. என்ன ஒரு பவர், என்ன ஒரு அதிகாரம்! சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு
நீங்கிட்டு என்ன ஆயிருக்கும்னு மார்க் விவரிக்கல. என்ன ஆயிருக்குமோ நான் யோசிக்கிறேன். அந்த ஸ்கின்னுடைய லுக்கே மாறி இருக்கும் இல்லையா? குஷ்டரோகம் நீங்கிட்டு அவன் சுத்தமான பயங்கரமான அற்புதத்தை செஞ்சுட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 43, 44. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய். சூப்பரான அற்புதத்தை செஞ்சுட்டு யார்ட்டையும் போய் சொல்லாதுன்றார். விளையாட்டுக்கா சொல்றாரு? சீரியஸா சொல்றாரு, யார்ட்டையும் போய் சொல்லாதுன்னு. இயேசு நம்மளை எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா? யார்ட்டையும் சொல்லாதன்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா அவன் போய் சொன்னானா என்ன நடக்கும்னா, இயேசு வேற லெவலில் ஃபேமஸ் ஆகிடுவார். ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் அவரை தேடி வந்துடும். அவர் இயேசு பாருங்க, வெறும் சுகமாக்கும்படி அல்லது வெறும் அற்புதங்களை செய்யும்படி மட்டும் வரல. அவருடைய அஜெண்டா வந்து பல காரியங்கள். பிரசங்கம் பண்ணணும், போதிக்கணும், அற்புதம் செய்யணும், பிசாசை விரட்டணும், குணமாக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். அது ஒரு விதத்தில் செய்யணும், ஒரு ஆர்டரில் செய்யணும். அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. அதனால சொல்கிறார், அவனை பார்த்து எல்லாத்தையும் சொல்லாதானே. ஃப்ரீயாக அவர் மூவ் பண்ண விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, அவனை சீக்கிரமாக அந்த இடத்துல இருந்து கிளப்புறாரு. கவனிச்சிங்களா? 44 பார்த்தீங்கன்னா, உடனே அவனை அனுப்பி விட்டார்னு வருது. 44 எப்படி வருது? உடனே அவனை, அதான் அவனை குணமாக்கிட்டு உடனே கிளம்புன்றார். போ போ போ, யார்ட்டையும் சொல்லாது, குவாய்ட்டா போ. அதாவது ஒரு பெரிய சீனை ஆக்கிக்க வேணான்னு பார்க்குறாரு. குவாய்ட்டா குணமாக்கி அனுப்பிடலான்னு. மற்றவங்களாம் ஒருவேளை அங்கே இருக்கிறாங்க, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேசாமல், சரி கிளம்பு போ, போதும் குணமாயிட்டே இப்போ போ அப்படின்றார். யார்ட்டையும் சொல்லாத. ஏன்னா அதை அவர் பெருசுப்படுத்திக்க விரும்பலை. அவர் ஒருத்தர் தான் பாருங்கள், பயங்கரமான அற்புதத்தை செஞ்சுட்டு ரொம்ப பெருசுப்படுத்திக்க விரும்பாதவர். எல்லா விதத்துலையும் அவர் ரொம்ப வித்தியாசமானவர். ஆனால் அவன் இயேசு சொல்கிற பேச்சை கேட்டானா? இயேசுக்கு கீழ்ப்படிந்தானா? கீழ்ப்படியவில்லை. அவர் யார்ட்டையும் போய் சொல்லாதேன்னு சொன்னான். 45ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, அவன் எல்லார்ட்டையும் போய் சொன்னான். அவனை குற்றம் சாட்ட முடியாது. ஐ டோன்ட் பிளேம் ஹிம். ஆனாலும் அவன் இயேசுவை கீழ்ப்படியில. எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டான் பாருங்க. 45 அவனும் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் என்ன ஆச்சு? அவன் சொன்னதின் விளைவு என்ன? அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் அவரால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு அற்புதம். குஷ்டரோகத்திலிருந்து குணமாக்கினா இது வேற லெவல் அற்புதம்னால அந்த லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிட்டார் இவர். இவரால் பட்டணத்துக்குள்ளேயே போக முடியாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். எத்திசேமிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சரி, 2 காரியம் சொல்றாரு. 44 பாருங்க. ஒன்று வந்து யார்ட்டையும் சொல்லாதன்றாரு, இன்னொன்று சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? 44 பாருங்க. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். என்ன சொல்றாரு? யார்ட்டையும் சொல்லாத, ஆனா ஒரு காரியம் செய். என்னது? ஆசாரியன்ட்டு போய் உன்னையே காண்பி, மோசே சொன்னது எல்லாத்தையும் செய். மோசே என்னத்தை சொன்னாரு? மோசே சொன்னதை வாசிக்கணும்னா நீங்க லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் போய் பார்க்கணும். அது அப்புறம் பார்க்கலாம். நம்ம லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்து குணம் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுமா? திரும்ப அப்படியே வீட்டுக்கு போயிட முடியாது. ஏன்னா அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு கூட முன்ன மாதிரி குஷ்டரோகம் இல்லை, தொழுநோய் இல்லை, ஆனால் இருக்குதுன்றாங்க. இப்போ இந்தியாவில் கூட இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அப்படி சில கேஸை பற்றி நான் வாசித்துட்டு இருக்கப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு குணம் ஆயிடுச்சு, ஏன்னா மருந்து இருக்கு, இன்றைக்கி குணம் ஆயிடுச்சு, ஆனால் வீட்டுக்கு போனால் குடும்பம் வந்து ஏற்றுக்கொள்கிறது இல்லையா. உனக்கு குணமாகல போ அப்படின்றாங்க. ஏன்னா டவுட்டு, ஒரு தடவை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற ஆட்கள்லாம் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கே அப்படின்னா அன்றைக்கி எப்படி யோசித்து பாருங்கள். அதனால் இதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருந்தார் தேவன். ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து குணமாச்சுன்னா நீ அப்படியே திரும்ப போயிடாத, முதல்ல ஆசாரியன்ட்டு போ. அந்த ஆசாரியன் உன்னை செக் பண்ணி பார்த்து உனக்கு உண்மையிலே குணமாச்சான்னு பார்த்து சில சடங்குகளை செய்து உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, குணமாயிடுச்சு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரும் பேச முடியாது. ஓகே, ஸோ அதை போய் செய்யின்றாரு. ஏன் போய் செய்ய சொல்கிறாரு? ஏன்னா அப்போ தான் அவன் திரும்ப சமுதாயத்துக்குள்ளே நுழைய முடியும். அப்போ தான் அவனுக்கு திரும்ப வேலை கிடைக்கும். அப்போ தான் அவன் குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியும். அப்போ தான் அவனை தேவாலயத்துக்குள்ளே திரும்ப அனுமதிப்பாங்க. பாருங்க, இயேசு பாருங்க, வெறும் அவனுக்கு அந்த வியாதியை குணமாக்கிடணும் அது மட்டும் போதுன்ற விதத்தில் அதை பார்க்கல. எல்லா விதத்துலையும் அவன் இழந்து போன வாழ்க்கையை அவன் பெறணும்னு விரும்புகிறார். போய் இதை கண்டிப்பாக செய்கின்றார். ஒட்டு மொத்தமாக அவனை பற்றி யோசிக்கிறார்.
இந்த குஷ்டரோகம் வந்து அவனை எல்லா விதத்திலையும் பாதிச்சிருக்கு. இப்போ எல்லாமே திரும்ப சரியாகணும்னா அவன் இதை போய் செய்யணும், ஆசாரியன்ட்டு போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அது மட்டும் இல்லை, அது என்ன காண்பிக்குதுன்னா, இயேசுக்கு சட்டத்திட்டங்கள் தண்ணி பாடம், பிரமாணம் தண்ணி பாடம், அதை மதிச்சார். சிலர் வந்து பிறகு எப்படி நினச்சிக்கிறாங்க இயேசுவை பற்றி, பிரமாணத்தை மதிக்கல, அவர் பிரமாணத்தை ஒழிக்கிறாரு அப்படின்லாம் நினைக்க தொடங்கிட்டாங்க இயேசுவை பற்றி. இயேசுக்கு வந்து மோசையினுடைய நியாயப்பிரமாணம் பிடிக்காது, அவர் அதை மதிக்கல. கிடையவே கிடையாது. அவருக்கு அது மனப்பாடமாக தெரியும், அவருக்கு தண்ணி பாடம், அதை மதிக்கிறார். அது சொல்கிறத போய் செய்யின்னு சொல்லுகிறார். சரி, சூப்பரான ஒரு அற்புதம் இல்லையா? இதை பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு. இதை எப்படி நாம் அப்ளை பண்ணுறது? எப்படி அப்ளை பண்ணுறதுனா, நான் சொன்னது போல் ஒரு 10 முறை இதை வாசித்தீங்கனாலே, அதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தீங்கனாலே, அதை தியானிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். அவருக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா? யாருமே தீர்க்கவே முடியாது, குணமாக்கவே முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன்லேருந்து அவனை விடுவிச்சாரே. இன்றைக்கும் ஒருவேளை அந்த மாதிரி வியாதியில் இருக்கலாம் ஜனங்க. எல்லாரும் சொல்லலாம், இதுக்கு வந்து க்யூரே இல்லைங்க, மருந்தே இல்லைங்க, இதிலிருந்து குணமாகவே முடியாதுங்கன்னு சொன்னால் கூட, இயேசுவால கூடாத காரியம் உண்டோ? இயேசுடைய அதிகாரம் இதில் வெளிப்படுது இல்லையா? சுத்தமாக, ஒரே வார்த்தை தான், சுத்தமாக. அவ்வளோதான், சொன்ன உடனே சுத்தமாகிவிட்டது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்னைக்கு செஞ்சார்னா இன்னைக்கும் செய்வார். அப்போ அப்படி அப்ளை பண்ணலாம். நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல சேலஞ்சஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை பற்றி ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா சில வாரங்களாக அதை பேசிட்டு வரோம். இன்னொரு விதமான அப்ளிகேஷன், எப்படி இதை அப்ளை பண்ணலாம்? கிறிஸ்தவர்கள் இந்த இயேசு குஷ்டரோகிகளோட டீல் பண்ண விதத்தை பார்த்துட்டு சரித்திரத்தில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா, குஷ்டரோகிகளுக்கு போய் இவங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு வர வரைக்கும் யாருமே குஷ்டரோகிகளை கண்டுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட நோய் உள்ளவர்களை அப்படியே ஒதுக்கிட்டாங்க, தள்ளிட்டாங்க. அவங்கள ஒரு மனுஷன் மாதிரி கூட ட்ரீட் பண்ணல. இந்த ஜனங்களை இயேசு வந்து ஓவரா அன்பு காமிச்சிட்டாரு. இவனை தான் தொட்டு குணமாக்குறாரு அதிகமாக. இந்த மாதிரி ஆட்களோட வேற லெவல் அன்பு காட்டுறாரு பாருங்க. இயேசு எப்பவுமே அப்படிதான். யார் யார் வந்து தள்ளப்படுறாங்களோ, யார் யார் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்கள தான் ரொம்ப அரவணைப்பார். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறக்கம் காண்பிப்பார் இல்லையா? குறிப்பாக அந்த குஷ்டரோகிகளுக்கு பயங்கர அன்பு காட்டினார் இயேசு. அதாவது இன்னொரு முறை வந்து 10 சமாரிய குஷ்டரோகிகளை அப்படியே குணமாக்குனாரு. அப்புறம் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, சீமோன் என்ற குஷ்டரோகி வீட்டுக்குள்ளே போய் அங்கே சாப்பிட்றாரு. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு வாரம் முன்னால் அவன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அப்போது அவங்களோட ஐக்கியம் கொண்டாரு, அவங்களுக்கு அன்பு காட்டினாரு, இரக்கம் காட்டினாரு. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்து எந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க, நாமளும் இவங்களுக்கு அன்பு காட்டணுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து, கிறிஸ்தவ சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் இந்த குஷ்டரோகிகளை திரும்ப அரவணைக்க தொடங்கினாங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திக்க தொடங்கினாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அவங்களும் மனுஷன் தானே, எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணும், எவ்வளோ பெஸ்ட்டு பண்ண முடியுமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சில நேரம் பண்ணல, பட் சில நேரம் நிச்சயமாக அதிகமாக பண்ணியிருக்காங்க. மருந்தெல்லாம் வரத்துக்கு முன்னாலேயே நான் சொல்கிறேன், இது பரவிடோன்ற அந்த பயம் இருக்கும் போதே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சமீபத்தில் மருந்து வந்துருச்சு. மருந்து வந்த பிறகு இன்னும் நல்லா பண்ணி அந்த குஷ்டரோகத்தையே உலகத்திலிருந்து இராடிகேட் பண்ணுற ஒரு முயற்சியில் இறங்கிலாம் கிறிஸ்தவர்களும் சரி மற்றவர்களும் சரி இறங்கி நல்லா ஓரளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கி உலகத்தில் சிலருக்கு இந்த வியாதி இருக்குது. ஹான்சன்ஸ் டிசீஸ்ன்னு எண்ணப்படுகிற இந்த வியாதி இன்றைக்கு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம நாட்டில் மற்ற நாடுகளை காட்டிலும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ரொம்ப இல்லை, குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதில் நம்ம நாட்டில் பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ இன்றைக்கி நாமும் இதை தொடர்ந்து செய்யணுன்றேன். இதற்காக ஒருவேளை யாராவது செய்யும்படி ஏவப்படலாம். இன்றைக்கும் சில நேரம் சில சமுதாயங்களில் அவங்கள ஒதுக்கிடுறாங்க, அவங்கள தள்ளிடுறாங்க, அவங்க குணமான கூட அவங்கள ஏற்றுக்கொள்கிறதில்ல. ஒரு பக்கம் இப்போ நம்ம இப்படி அப்ளை பண்ணலாம். இருக்கிற தொழுநோய் ஆட்களுக்கு நாம் உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், இப்படிப்பட்டவர்களை அரவணைக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்கள்? சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவர்கள். இங்கே வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கு பாருங்க. இயேசு விட்டு இதை எப்பவுமே பார்க்கலாம். நீங்கள் சமுதாயம் யார் யாரை தள்ளுதோ இவர் ஏற்றுக்கொள்வார், இவர் அரவணைப்பார் இல்லையா? அன்றைய சமுதாயம் இந்த குஷ்டரோகிகளை, ஆயக்காரரை, பாவிகளை, விபச்சாரிகளை இவங்களெல்லாம் ஒரு மனுஷனாகவே எண்ணலை. அவங்கள தள்ளிட்டாங்க. உனக்கெல்லாம் கிடையாது போ ரட்சிப்பு,
நீ எல்லாம் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்படிதான் நினைச்சாங்க அன்னைக்கு குஷ்டரோகிகளை பற்றி. அப்படிதான் நினைச்சாங்க, நீ தேவனால் சபிக்கப்பட்டவன் போ அப்படின்ட்டாங்க. சமுதாயம் அன்னைக்கு யார் யாரை தள்ளிச்சோ இயேசு அவங்களை எக்ஸ்ட்ராவா அரவணைக்கிறார். பாவியோட ஆயக்காரனோட உட்காந்து சாப்பிட்றாரு. அவருக்கு கெட்ட பேரே உண்டாகுது அதனால. விபச்சாரிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவளை மாற்றுகிறார், மன்னிக்கிறார், குஷ்டரோகிகளுக்கு அன்பு செலுத்துகிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இயேசுனுடைய அப்ரோச்சை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். என்ன அப்ரோச்? சமுதாயம் யார் யாரை தள்ளுதோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அன்பை நாம் காட்ட வேண்டும். இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் கூட சிலர் தள்ளப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. எல்லா சமுதாய உலகத்தில் எல்லா இடத்துலையுமே சிலர் எப்போவுமே தள்ளப்படுவார்கள். சிலரை எப்போவுமே ஒதுக்கிடுவாங்க. உனக்கெல்லாம் தகுதி இல்லை, நீலாம் யாரும் இல்லை போ அப்படின்டுவாங்க. இன்னும் கேட்டால் சபைகளே சிலரை தள்ளிடுறாங்க இல்லையே. சில சபைகளுடைய அப்ரோச் என்னது, இங்கே பரிசுத்தர்கள் தான் வர முடியும், இங்கே வரணும்னா பெரிய பரிசுத்தரா இருக்கணும், உன்ட்ட அசுத்தம் தான் இங்கே வராது அப்படின்றாங்க. அது இயேசுனுடைய அப்ரோச்சே கிடையாது. அப்போ நான் நினைக்கிறேன், இதை நம்ம அப்ளை பண்ணணும்னா அப்படி அப்ளை பண்ணலாம். யார் யாரை சமுதாயம் தள்ளுதோ, இன்னும் கேட்டால் யார் யாரை சபையே தள்ளுதோ அவங்கள அரவணைக்க வேண்டும். நாம் சபைனா பொதுவாக ரிலிஜியஸ் பீப்புள் சொல்கிறேன் நான். சில இடங்கள் அப்படி காணப்படுதில்லை, எல்லா சபைகளும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலை. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் அதை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. ஆனால் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் சிலர் தள்ளப்படுகிறார்கள், கீழ்த்தனமாய் நடத்தப்படுகிறார்கள். அப்போது அதுக்கு கிறிஸ்தவ அப்ரோச் எல்லாமே எல்லா ஜாதியும் சமம், ஜாதின்னு இல்லைன்னு சொல்கிறது மட்டும் பத்தாது. அது உண்மைதான், ஒரு ஜாதி தான் இருக்குது, தேவ ஜாதி இல்லையா. அதை தாண்டி வேறு ஏதாவது ஜாதி இருக்கா? நாம் எல்லாருமே தேவனுடைய சாயலும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். நம்மெல்லாம் மனிதர்கள், அதுதான். அதுக்கு மேலே ஜாதி பார்த்துட்டு இருக்கோம்னா கிறிஸ்தவம் மைண்டுக்குள்ளே நுழையலன்னு அர்த்தம். போதுமான அளவுக்கு திங்கிங் மாறலன்னு அர்த்தம். கிறிஸ்துவ வந்துட்டாரு, ஆனால் மைண்டை இன்னும் திங்கிங்கை மாற்றலைன்னு தான் அர்த்தம் பாருங்க. ஆனால் கிறிஸ்தவ அப்ரோச் இந்த ஜாதி அடிப்படையில் சிலரை ஒதுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனுடைய கிறிஸ்தவ அப்ரோச் என்னது? வெறும் நம்ம எல்லாம் சமம், நம்ம எல்லாம் ஈக்குவல்னு சொன்னால் பத்தாது. ஏன்னா இயேசு அதையும் தாண்டி போய் அப்படி ஒதுக்கப்படுகிறவர்கள், தள்ளுகிறவர்களை அரவணைக்கிறார், அன்பு காட்டுகிறார். அதுதான் கிறிஸ்தவ அப்ரோச். நாம் சமமும் சொல்லி அதையும் தாண்டி போய் அவங்களுக்கு அன்பு காட்டுகிறது. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஜெபிங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் யார் யார் தள்ளப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், அவங்கள அரவணைக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய முடியும், என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? அவங்களுக்காக ஜெபிக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ண தேவன் உங்களை நடத்தட்டும். அப்படி அப்ளை பண்ணுங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஆனால் இதையும் தாண்டி இந்த பகுதியினுடைய மிக ஆழமான கருத்துக்கு இப்போ வருவோம். இந்த பகுதியினுடைய ஆழமான கருத்து வெறும் இவ்வளோதான் கிடையாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்குது, ஆனால் இதையும் தாண்டி இங்கே ஒரு ஆழமான கருத்து இருக்குது. அந்த ஆழமான கருத்தை வைத்து நாம் அப்ளை பண்ண வேண்டியது. அது என்ன ஆழமான கருத்து? இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இயேசு இந்த குஷ்டரோகியை குணமாக்கினதை எப்படி பார்க்கணும்னா, இயேசு நம்மளை பாவத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இட் இஸ் a symbol for how Jesus redeems us from sin. இது எப்படி பார்க்கணும்னா, வெறும் அன்னைக்கு அந்த குஷ்டரோகியை குணமாக்கினாரு, அவன் இழந்ததெல்லாம் திரும்ப தந்துட்டாரு, அவனை ஒட்டு மொத்தமாக அப்படி மட்டும் பார்த்தா பத்தாது. இது எப்படி பார்க்கணும்னா, இயேசு நம்மளை பாவத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கிறார் என்பதற்கு இது ஒரு சூப்பரான அடையாளமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி அப்ளை பண்ண வேண்டும். எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னால் அதுக்கு காரணம் கொடுக்க விரும்புகிறேன். ரீசன்ஸ். ஏன் இப்படி எடுத்துக்கொள்ளணும், அதாவது ஏன் இதை ஒரு அடையாளமாக பார்க்கணும். வெறும் இயேசு செஞ்ச சூப்பரான அற்புதமாக பார்த்தா பத்தாது, இது ஒரு அடையாளமாக பார்க்கணும். எதற்கு அடையாளம்? இயேசு நம்மளை பாவத்தில் எப்படி மீட்டெடுக்கிறார். ஏன்னா சில காரணங்கள் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு பொதுவான காரணம் எல்லா வியாதிக்கும் பாவத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? எல்லா வியாதிக்கும் பாவத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? எல்லா வியாதியும் பாவத்தின் மூலமாக தான் உலகத்துக்குள்ளே வந்தது இல்லையா? இப்போ அந்த கனெக்ஷனை வச்சு நான் சம்மந்தப்படுத்தலாம், ஆனால் அதை ரொம்ப பேச விரும்பல. நான் சில குறிப்பான காரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த சம்பவம் மார்க்கில் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்க இந்த சம்பவம் ஒரு அடையாளமாக எடுக்கப்படணுன்றதுக்கு 3 குறிப்பான காரணம் கொடுக்குறேன் கேளுங்க. ஒன்று அந்த தீட்டுன்னு சொன்னல இதுக்கு முன்னாலேயே, இந்த குஷ்டரோகி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த வியாதியை காட்டலாம் அந்த தீட்டுப்பட்டிருக்கிற அந்த நிலை தான். அந்த தீட்டுன்றது நம்மளை எதை நினைக்க வைக்குது? பாவத்தை தான் நினைக்க வைக்குது. அதிலிருந்து வெளியே வரணும்னா பாவத்திலிருந்து மீட்பை நாம் அங்கே பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதுவே நம்மளை பாவத்திலிருந்து மீட்பை பற்றி நினைக்க வைக்குது. அது ஒரு காரணம். 2வது காரணம், இயேசு
இந்த அற்புதத்தை செஞ்சிட்ட பிறகு அந்த மனுஷனை பார்த்து, நீ போய் மோசே சொன்னதெல்லாம் செய்யின்னு சொன்னார் இல்லையா, மோசே சொன்னதெல்லாம் செஞ்சாலே பாவ மீட்பை பற்றி நினைச்சிருவாங்க. மோசே என்ன சொன்னார்? லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் போங்க. இயேசு இந்த அற்புதத்தை செஞ்சுட்டு அப்புறம் என்ன சொல்றாரு அந்த மனுஷன்ட்ட, நீ போய் மோசே சொன்னதெல்லாம் செய். மோசே சொன்னதை அவன் செய்ய செய்ய அவனுக்கு என்ன தம்ம மனசு வந்திருக்கும்? பாவத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மனசுக்கு வந்திருக்கும். மோசே என்ன சொன்னார்? லேவியராகமம் 14:1 முதல் 7, அதில் 4ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. ஸோ கொஞ்சம் இதை கற்பனை செஞ்சு பாருங்க. அவனுக்கு சுகமாயிடுச்சு நான் நினைக்கிறேன். முதல்ல எடுத்தோன்னே அவன் சந்தோஷத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்னைக்கா ஒரு நாள் ஆசாரியன்ட்டு போய் தான் ஆகணும், அப்போ தான் அவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வாங்க. அங்கே போன ஆசாரியன் என்ன சொல்லியிருப்பான்? மோசே சொன்னதை தான் சொல்லியிருப்பான். லேவியராகமம் 14:4 ஆசாரியன் என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்க. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக, அதாவது குணமாயிடுச்சு ஆனால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக, சுத்திகரிக்கப்பட்டாச்சுன்னு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இதெல்லாம் செய்யணும். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுருக்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். ஆசாரியன்ட்டு போனால் அவனுக்கே இந்த லா தெரியுமான்னு தெரியல எனக்கு. யாருக்கு? குஷ்டரோகியாக இருந்தவனுக்கு ஒரு லா தெரியாமல் இருந்திருக்கலாம். அவன் போய் நின்றுருப்பாங்க. ஆசாரியன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் போய் வாங்கிட்டு வா போ. 2 குருவிகள், ஈசோப்பு, என்னது அந்த கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், அதெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு என்ன பண்ணியிருப்பான்? 5ஆம் வசனம், பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி, ஒரு குருவி எடுத்து மண் பாண்டத்தில் உள்ள தண்ணி, ஃப்ளோயிங் வாட்டர், தண்ணி அங்கே ஊற்று நீர் போயிட்டு இருக்கு, அதில் அந்த ஒரு குருவியை கொண்டுருவாங்க. 6ஆம் வசனம், உயிருள்ள குருவியையும் கேதுருக்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, ஒரு குருவியை கொண்டுட்டு அடுத்த உயிரோடு இருக்க குருவியும் அந்த சின்ன கட்டை பீஸு, அப்புறம் அந்த சிவப்பு நூல், ஈசோப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த ரத்தத்தில் தோய்த்து, அப்புறம் நான் 7ஆம் வசனம், குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து, அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து 7 முறை ரத்தத்தை அந்த மனுஷன் மேலே தெளிப்பாங்க. நான் உங்க மேலே தண்ணி தெளிச்சேங்கனாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரத்தம் தெளிச்சா மனசுக்கு ஏதாவது வராது? ஏன் ரத்தம் தெளிக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம்? இங்கே என்ன காண்பிக்க விரும்புகிறாங்க? என்ன போதிக்க விரும்புகிறாங்க? இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு எதையாவது யோசித்திருப்பான் இல்லையா? யோசிக்க தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க பாருங்க. ரத்தம் 7 தடவை தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டு விட கடவன். உயிரோடு இருக்க அந்த குருவியை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. என்ன நடக்குதுங்க? இது எல்லாமே ஒரு சித்தரிப்பு. எதை குறித்த ஒரு சித்தரிப்பு? கல்வாரி சிலுவையை குறித்த. தெரியுதா உங்களுக்கு? ஈஸியாக தெரியுதுங்க. ஆக்சுவலாக 2 குருவிங்க, ஒன்று கொல்லப்படுது, ஒன்று ஃப்ரீயாக விடப்படுது. கொல்லப்படுற குருவி யாருக்கு அடையாளமாக இருக்கு? இயேசுக்கு. நமக்காக அவர் கொல்லப்பட்டதனால நாம விடுதலை பெறுகிறோம், நாம ஃப்ரீயா போலாம். மீதி காரியத்தினுடைய அடையாளத்தையும் பார்த்தீங்களா? அதாவது அந்த கொல்லப்பட்ட குருவியினுடைய ரத்தம் இயேசுனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கு. அந்த கேதுரு கட்டை சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கு. சிவப்பு நூல், சிவப்பான மேலங்கே இயேசு உடுத்தி கொண்டிருந்தார். அந்த ஊற்று நீர், தண்ணி ஃப்ளோ பண்ணுற இடத்துல கொள்ளுன்றார். ரத்தமும் இருக்கணும், தண்ணியும் இருக்கணும். இயேசு சிலுவையில் தொங்கும் போது ஒருத்தன் இயேசுவை விழாவில் ஈட்டினால் குத்துன போது என்ன ஆச்சு? அங்கே ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது இல்லையா? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஈசோப்பு கூட, ஈசோப்புனால தான் அந்த பஸ்கா அன்னைக்கு அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசினார்கள். ரத்தத்தை அப்படி தான் அப்ளை பண்ண. முழுக்க முழுக்க இது ஒரு படம், மீட்பை குறித்த படம். இயேசு எப்படி கல்வாரி சிலுவையில் மரிக்க போறார், அங்க ரத்தம் சிந்த போறார், அதன் மூலமாய் நமக்கு பாவத்திலிருந்து மீட்பு, பாவம் ஏற்படுத்துகிற எல்லா பாதிப்புகளிலிருந்து மீட்பு கிடைக்க போகுது. அந்த மீட்பினால தான் இவன் ஃப்ரீயா போக முடியும். அந்த மீட்பினால தான் இவன் சுத்தன்ற சர்டிபிகேட்டை பெற முடியும். அந்த மீட்பினால தான் இவன் திரும்ப சமுதாயத்தில் போய் திரும்ப சேர்ந்துக்க முடியும். அந்த மீட்பினால தான் அவன் திரும்ப ஆலயத்துக்கு போக முடியுன்றது தான் இங்க பாயிண்டே. அப்போ அவன் குணமாயிட்டான்றது பெரிய விஷயன்றதை காட்டிலும் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு போதனையே இங்கே கொடுக்கப்படுது.
பாவத்திலிருந்து மீட்பு, பாவத்தினால் வருகிற பாதிப்புகள் இருந்து மீட்பை யோசிக்க வைக்கிறார். இயேசுவை யோசிக்க வைக்கிறார். போய் மோசே சொன்னதெல்லாம் செய்யுன்னு சொல்றது ஏன்னா இந்த காரணமும் இருக்கு. மீட்பை பற்றி யோசித்து பாரு. இப்போ நாம மீட்பை பற்றி யோசித்து பார்க்கணும். மூணாவது ஒரு காரணம் கொடுக்குறேன். ஏன் இந்த சம்பவத்தை, இந்த குஷ்டரோகியை குணமாக்கின இந்த சம்பவத்தை நம்ம பாவத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கப்படுகிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்குது என்பதற்கு மூணாவது ஒரு காரணத்தை கொடுக்குறேன். உங்கள் பைபிளில் இந்த வரிசையே நமக்கு அதை போதிக்குது. எதை போதிக்குது? இது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிற ஒரு அடையாளமாய் இருக்குது என்பதை போதிக்குது. எந்த வரிசை? உங்கள் பைபிளில் இது வருகிற ஆர்டர் கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த சம்பவம் குஷ்டரோகியை குணமாக்குறாரு. அடுத்த வர சம்பவங்களை பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரம் பாருங்க. நம்ம சம்பவம் மார்க் 1ஆம் அதிகாரம் முடிவில் வருது. அடுத்தது 2ஆம் அதிகாரம் போகுது இல்லையா? அதிகாரம் நம்பர் மாறுறதுனால சப்ஜெக்டே மாறிடுச்சுன்னு கிடையாது. பைபிள் வாசிக்கிறோமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகார நம்பர் பிறகுதான் போட்டாங்க. மார்க் ஒன்றும் போடல, வசதிக்காக போட்டாங்க. இன்னைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் திருப்புங்கன்னு சொல்றதுக்காக போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்பர் மாறுறதுனால, அதிகார நம்பர் மாறுறதுனால சப்ஜெக்ட் மாறிடுச்சுன்னு கிடையவே கிடையாது. அப்போ 2ஆம் அதிகாரம் போங்க, அந்த நம்பர்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவம் என்னது? மார்க் 2:1 முதல் 12 நடக்கிற சம்பவம் என்ன? இயேசுட்ட ஒருத்தன் நடக்க முடியாதவனை கொண்டு வராங்க. ஒரு திமிர்வாதக்காரன், நடக்க முடியல, படுக்கையில் கொண்டு வராங்க. ஞாபகம் இருக்கா? 4 ஃப்ரெண்ட்ஸு அந்த வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்குறாங்க. இயேசு ஒரு வீட்டில் போதிச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளே நுழைய முடியல, அதனால் கூரை மேலே போய் கூரையை எடுத்து அங்கேருந்து படுக்கையை இறக்கி, அந்த சம்பவம் பயங்கரமான சம்பவம். அடுத்தது அதுதான், அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அதை படுக்கை இறக்குறாங்க. அவனுக்கு தேவைப்படுறது என்ன? சுகம். சுகத்துக்காக தானே வந்திருக்காங்க. இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றாரு. அவன் பாவ மன்னிப்பை கேட்கவே இல்லை, அதுக்காக வரவும் இல்லை. ஆனால் இவர் சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அங்கே பெரிய ஒரு சர்ச்சையாயிடுது, பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட். அதாவது அங்கே இருக்கிறவங்கெல்லாம், அந்த பரிசேயர்கள் அப்படிப்பட்ட கூட்டம் பாவம் மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்கு? யூதர்கள் பாருங்க, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்தவங்க. மோசே எப்படி கையை நீட்டு நம்ம சிவந்த சமுத்திரமே 2ஆய் பிளந்தது பாருங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் மரித்தோர்லேருந்து ஆட்களை உயிரோடே எழுப்பியிருக்கிறாங்க. பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்தவங்க. யூதர்கள் இந்த அற்புதம் அடையாளம்னா அவங்களுக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு தடவை கூட ஒரு மனுஷன் வாயை திறந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவங்க பார்த்ததே. இந்த அற்புதம் அடையாளத்தையாவது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு அவர் சொன்னார் பாருங்க, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள. எப்படி பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு? அப்புறம் ஏசு அதுக்கு பதில் சொல்றாரு, அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறியா? ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு, அதிகாரம் இருக்குன்னு காண்பிக்கிறதுக்காக அந்த மனுஷனை பார்த்து படுக்கை எடுத்து நடன்றாரு. எப்படி ஆயிடுதுன்னா, பாவ மன்னிப்பு தான் பெருசு, அதை ப்ரூவ் பண்றதுக்கு இதை காமிக்கிறேன் பாரு. அவன் எந்திரிச்சு நடக்கிறதே காண்பிக்குது, நான் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், பாவம் இனி ஒரு பிரச்சனை இல்லை, அவன் எந்திரிச்சு நடக்கிறான் பாருன்னு. அந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா, அவன் சுகத்துக்காக வர்ற ஒரு மனுஷன்ட்ட இவர் பாவ மன்னிப்பை பெருசுப்படுத்தி எல்லாரையும் பாவ மன்னிப்பை தான் பெருசாக நினைக்க வச்சிடறாங்க கடைசியில். ஓகே, அதுதான் அடுத்த சம்பவம். அதுக்கு அடுத்த சம்பவம் என்னது? 13-14 அடுத்தடுத்த சம்பவம் பாவத்தை பற்றி தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதை நோக்கி தான் போகுது. 13-14 இயேசு ஒரு டாக்ஸ் பூத்துக்கு போறாரு. ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரனாகிய அந்த லேவியை அழைக்கிறார். என்னை பின்பற்றி வான்னு சொல்லுகிறார். அவன் யார்? அவன் ஒரு பாவியா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவன் இயேசுக்கு பின்னால போறான். அடுத்த சம்பவம் என்னது? 15 முதல் 17 மார்க் 2:15 முதல் 17 இயேசு அந்த லேவின்றவனுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க வீட்டில் லேவின்ற அவன் டாக்ஸ் கலெக்டர், அவன் வீட்டில் இயேசுக்கு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்துறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? ஊரில் இருக்கிற டாப் பாவிகள். வாசித்து பாருங்க நீங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் சின்னர்ஸ். மெனின்னு எழுதப்பட்டிருக்கு. அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவுடனும் அவருடைய சீஷர்களோடும் உட்காந்து நல்லா விருந்து சாப்பிட்றாங்க. அந்த காலத்தில் உட்காந்து ஒருத்தரோட உட்காந்து சாப்பிட்றது பெரிய விஷயம். இந்த காலத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒருத்தர் பெருசாக தெரிலனா கூட அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லலாம்? லெட்ஸ் மீட் ஃபார் லஞ்ச் அண்ட் டிஸ்கஸ் திஸ் பிஸ்னஸ் ப்ரொபோசல் சொல்லலாம் இல்லையா? சும்மா தெரியாதவங்க கூட லஞ்சுக்கு மீட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசலை டிஸ்கஸ் பண்ணலாம். அன்றைக்கி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தரோட உட்காந்து சாப்பிட்றோன்னா ஒன்று அவங்களோட க்ளோஸாக இருக்கிறோம், இல்லை க்ளோஸாக இருக்க விரும்புகிறோன்னு அர்த்தம். சும்மா லேசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுல, அதுவும் வீட்டில். இயேசு அங்கே உட்காந்து சாப்பிட்றத பரிசேயர்கள் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி நீர், என்ன விதமான தேவ மனுஷன் நீர், இத்தனை பாவிகளோட
ஊரில் எல்லாருக்கும் தெரியும் இவங்க பாவிங்கள்னு, அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீரே, என்ன தேவ மனுஷன்றார். இயேசு அதற்கு நியாயப்படுத்துகிறார், ஒரு காரணத்தை கொடுக்குறார். அதை பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த பாவத்தை குறித்த செக்ஷனே முடியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 17ஆம் வசனத்தில் முடியுது. மார்க் 2:17. இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் அந்த வசனத்தை. மார்க் 2:17 தான் இயேசு காரணம் கொடுக்குறாரு, ஏன் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த குஷ்டரோகின்ற இந்த சம்பவத்தில் தொடங்கி இங்கே போய் முடியுது இந்த பாவத்தை குறித்த செக்ஷன். கவனிங்க, மார்க் 2:17 இயேசு நியாயப்படுத்துகிறார் பாருங்க. ஏன் உட்காந்து சாப்பிட்றேன்? இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. அந்த லைன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வியாதியை பற்றி, வைத்தியர், வியாதி, சுகம். பார்த்தீங்களா அந்த லைனில் ஏசு நான் சொல்கிறேன், நான் வைத்தியன், நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? சுகமாக இருக்கிறவங்களுக்காக வரல, வியாதியஸ்தர்களுக்காக, பிணியாளிகளுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் வியாதியை பற்றி பேசாமல் பாவத்தை பற்றி பேசுகிறார். பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். என்ன சொல்கிறார்? திரும்ப பாவத்தில் தான் போய் முடிக்கிறாரு. பெரிய பிரச்சனை வந்து பாவம் தான், வியாதி கிடையாது. வியாதி வந்து பாவத்தினால தான் உலகத்துக்குள்ளே வந்தது. நான் வெறும் வியாதியிலிருந்து குணமாக்க மட்டும் வரல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்படியே கனெக்ட் பண்ணி விட்றாரு பாருங்க. இந்த பகுதியிலேயே, இந்த செக்ஷன்லேயே பாவம் தான் மெயின் பாயிண்ட் ஆகிடுது. இயேசு பாவத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்டெடுக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை அழைக்கிறார், பாவிகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படின்றது தான் மெயின் பாயிண்டே ஆயிடுது. இந்த செக்ஷன் எங்கே தொடங்குது? நம்முடைய இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த சம்பவம் தான். குஷ்டரோகியை குணமாக்குறாரே, அதுதான் செக்ஷனுடைய தொடக்கமே. இதுக்கு முன்னால் இருந்த செக்ஷன் நம்ம ஒரு வாரம் முன்னால் பார்த்தோம் இல்லையா? அது என்னத்தை பற்றி? பிசாசை விரட்டினார், ராஜ்யத்தை பிரசங்கித்தார், சீஷர்கள் அழைத்தார், பிசாசு விரட்டினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். அது ஒரு விதமாக போச்சு சப்ஜெக்ட். அப்புறம் இப்போ ஒரு புது சப்ஜெக்ட் மாதிரி, பாவம் தான் மெயின் சப்ஜெக்ட். அதற்கு முதல் சம்பவம் தான் இந்த குஷ்டரோகி. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அற்புதங்களே நமக்கு போதிக்குது, அற்புதங்களே நமக்கு அடையாளமாக இருக்குது. பொதுவாகவே அற்புதங்கள் வந்து அடையாளங்கள் தான். இட்ஸ் a sign pointing to something else. ஒரு அடையாளம்னா அந்த அடையாளம் வந்து வேற ஒன்றை காண்பிக்குது. அந்த அற்புதத்தை பார்த்து சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இன்னும் அதிகமாய் அற்புதங்கள் அடையாளங்களாய் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் போதனை கொஞ்சம் குறைவு. கவனிச்சிங்களா? அற்புதமாக வந்துட்டு இருக்கு, போதனை பெருசா இன்னும் வரல. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் தான் போதனை கொஞ்சம் அதிகமாக வரும். மார்க் என்னன்னு விரும்புகிறார்? இந்த அற்புதங்களை பார்த்து நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாக இந்த இயேசு குஷ்டரோகியை குணமாக்கினதை பார்த்து நாம அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? இயேசு நம்மளை எப்படி பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் என்பதை அடையாளமாக பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்து புரிஞ்சுப்போமா? இயேசு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதற்கு இந்த சம்பவம் அடையாளமாக இருக்குது. எந்த விதத்தில் அடையாளமாக இருக்குது? 3 விதத்தில் அடையாளமாக இருக்குது. 1, பாவம் நம்மளை எப்படி பாதிக்குது என்பதற்கு அடையாளமாய் இருக்கு. 2வது, இயேசு நம்மளை எப்படி பாவத்திலிருந்தும் அதனுடைய பாதிப்புகளிலிருந்தும் நம்மளை மீட்டெடுக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது, எப்படி நடக்குது என்பதற்கு அடையாளமாய் இருக்கு. 3 காரியங்கள். முதலாவது, பாவம் நம்மளை எப்படி பாதிக்குது. பாவம் நம்மளை எப்படி பாதிக்குது? இந்த குஷ்டரோகியினுடைய நிலையை பார்த்தா பாவம் நம்மளை எப்படி பாதிக்குதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கலாம். குஷ்டரோகம் அந்த ஹேண்ட்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்களே இன்னைக்கு, அது எப்படி தொடங்குதான்? சின்னதாக தொடங்குமா, மறைவாக தொடங்குமா, யாருக்கும் தெரியாத விதத்தில் தொடங்குமா, அந்த ஆளுக்கே தெரியாதான் அது இருக்குன்னு. ஏதோ ஒரு உடம்புல ஒரு இடத்துல தொடங்கி சில நேரம் அது பரவுறதுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுமா, முழுமையாக பரவுறதுக்கு சில நேரம் 20 வருஷம் கூட ஆகலாமா. சின்னதாக தொடங்கி பெருசாக போய் முடியுது, மறைவாக தொடங்கி அப்பட்டமாக வெளியரங்கமாக அசிங்கமாக வந்து தோன்றுகிறது. இது என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? பாவம் மாதிரி தானே தெரியுது. பாவமும் சின்னதாக தொடங்கும். ஒரு சின்ன பாவம் தானேங்க, இது என்னங்க செஞ்சிடும்? ஒரு சின்ன பொய் தானேங்க, இது என்னங்க, சின்னதாக தான் தொடங்கும். அது மறைவாக தொடங்கும், யாருக்கும் தெரியாதுங்க, யாருக்கும் தெரிய தேவையில்லை இப்போ. ஆனால் ஒரு நாள் அசிங்கமாக வந்து நிற்கும் இல்லையா? பாவம் அப்படி தான், அதனுடைய தன்மை அப்படி தான். சின்னதாக தொடங்கும், மறைவாக தொடங்கும், ஆனால் ஒரு நாள் அசிங்கமாக வந்து நிற்கும், வெளியரங்கமாய் எல்லாம் காண்ற விதத்தில் அது நிற்கும். சின்ன விதத்தில் தொடங்கும், ஆனால் ஒரு நாள் அந்த ஆளையே அழிச்சிடும். அது அப்படியே விட்டா ஆளையே அழிச்சிடும். அந்த குஷ்டரோகம்
அந்த ஆளை எப்படி பாதிக்குது என்பது அதுலேருந்து என்ன தெரியுது, பாவம் எப்படி பாதிக்குதுன்ற அந்த ஒரு அடையாளமே நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் அதிலிருந்து கிடைக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, அவனை எந்தெந்த விதத்தில் அந்த குஷ்டரோகம் பாதிச்சுது, வெறும் சரீர பிரகாரமாக மட்டும் பாதிக்கல, அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாவும் பாதிச்சுதா இல்லையா அந்த குஷ்டரோகம். இது ஒரு ரொம்ப மோசமான வியாதி. மற்ற வியாதிகள்லாம் இப்போ நடக்க முடியாதவன் கூட அவன் வீட்டிலேயே இருக்கலாம், அவன் குடும்பத்தார் அவனை கவனிக்கலாம். இவனுக்கு அந்த மாதிரி கிடையாது. குடும்பத்தை இழந்துடுறான், மனித உறவுகளை இழந்துடுறான். நாட் ஓன்லி பிசிக்கல் டேமேஜ் பட் ஆல்சோ சோஷியல் டேமேஜ் இல்லையா. அந்த குஷ்டரோகத்தினால அவனுக்கு சோஷியலாக மூவ் பண்ண முடியல, குடும்பத்தோட உறவு வைத்துக்கொள்ள முடியல, எல்லாம் கெட்டுறது. பாவம் அதை செய்கிறது. பாவத்தை விட்டா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், வெறும் நம்முடைய ஹெல்த்தை மட்டும் பாதிக்காது, பாவம் ஹெல்த்தையே கூட பாதிக்கும் இல்லையா. அப்பா கூட போதிச்சாங்க ஒரு மெசேஜில் இருந்து சரீர சுகத்தை பற்றி, எப்படி பாவம் ஹெல்த்தை பாதிக்குது. நம்ம பாவத்துக்கு மீட்டெடுக்கப்படுகிறதுனால அதன் மூலமாகவே ஒரு விதமான சுகத்தை நமக்கே தெரியல. ஆக்சுவலாக ஏசுடைய பாவங்களை மன்னிச்சதுனாலே சில நேரம் நமக்கே தெரியல நமக்கு ஏன் சுகம் நல்லா இருக்குதுன்னு. ஆமீன். ஸோ அந்த மெசேஜ் யோசித்து பாருங்க. பட் சரீரத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லை பாவம், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏரியாவும் பாதிக்குது. உதாரணத்துக்கு மனித உறவுகளை பாதிக்குது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். குடும்ப உறவு பாவத்தை தலை தூக்க விட்டா, அதுக்கு ரொம்ப இடம் கொடுத்தா குடும்ப உறவுகள் அழிந்து போயிடும். சிம்பிள் உதாரணம் கொடுக்குறேன். ஒருத்தருக்கு குடி பழக்கம் இருக்குன்னு வைங்க. அவர் ஒரு கணவனாக இருக்கிறார், ஒரு தகப்பனாக இருக்கிறாரு, அவருக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க. ஆனால் குடிப்பழக்கத்தில் அடிபட்டு இருக்கிறாருன்னு வைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. அந்த திருமண உறவு எப்படி குட்டிச்சோர ஆகிடும்னு யோசித்து பாருங்கள். பிள்ளைகளோட அந்த ஆளுக்கு என்ன உறவு இருக்கும்? ஏன்னா அவருக்கு இந்த கெட்ட பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கிட்டாரு. அதிலிருந்து வெளியே வராமல் தவிச்சு இந்த பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, குடும்ப உறவே கெட்டுறது இல்லையா. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ஏன்னா குடி பழக்கம்னு சொன்னால் அது யாருக்கோ எங்கேயோ நமக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. சரி, ஓகே, ஒருவேளை அப்படி இருந்தால் கூட சொல்கிறேன். எல்லாருக்குமே சிலருக்கு இப்போ எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு வேணால் நீங்கள் பொருந்திக்கலாம், அதை எடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன், வேறு விதமான உதாரணம். எப்படி பாவம் நம்முடைய மனித உறவுகளை கெடுக்குது அப்படின்னு. பெருமைன்றது பாவம் தானே, அதுவும் பாவம் தாங்க. இன்னும் கேட்டால் தேவன் ரொம்ப வெறுக்கிற பாவம் எது தெரியுமா? பெருமை தான். தேவன் பயங்கரமாக வெறுக்கிற பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமை தான். பெருமை இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் தேவன். ஏன்னா நம்மளே அந்த கதவை மூடிடுற மாதிரி தேவன் செய்யாதபடி தடுத்து நிறுத்திடுறோம் பெருமைனாலேயே. ஸோ இந்த பெருமை சில நேரம் குடும்ப உறவுகளை நாசப்படுத்தும். ஒன்றும் இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவை கெடுக்கும் பாருங்க. பெருமை நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஈகோ. எனக்கு தெரியும் நீ யார் சொல்கிறது, நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், நான் சொல்கிறத நீ செய். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண உறவு கெடுறதுக்கு இதுதான் சிம்பிள் காரணம். ஒரு சிம்பிள் ஆர்கியூமெண்ட்டில் தொடங்கி 2 பேருக்கும் பெருமை. யாருமே இறங்கி ஒருவேளை நான் செஞ்சது தப்பாக இருக்கலாம், சரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாழ்மை இல்லை. விட்டு கொடுக்க ஒரு மனசு இல்லாமல் போய் பெருமைனாலேயே எத்தனையோ பேருடைய திருமண உறவு நாசமாயிருக்கு. சின்ன இதில் ஆரம்பித்து இறங்கி போகாதனால, தங்களே தாழ்த்தி போகாதனால, அந்த மாதிரி ஒரு 100 முறை நடந்ததுன்னா வாயிலிருந்து வர வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் அந்த பெருமையே வேறு விதத்தில் நடத்தி அந்த உறவையே நாசம் பண்ணி விட்டுரும், கெடுத்துரும். பெருமைன்றது யாருக்கு வேணால் வரலாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பிரசங்கியாருக்கு கூட வரலாம். எக்ஸ்பீரியன்ஸில் தான் பேசுகிறேன் நான். வராதுன்னு நினச்சப்போ தான் வரும் டப்புன்னு. நமக்கெல்லாம் வருமானு நினைக்கிறப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் வரும்னு நினைக்கிற போது, நான் அவ்வளோ பெரியவன் ஆகிட்டேன், அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகிட்டேன், எனக்கெல்லாம் வர முடியாதுன்னு நினச்சா அப்பவே வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த எண்ணம் வர்றதே பெருமையினுடைய ஒரு வெளிப்படுத்தல் தானே. என்ன சொல்கிறேன்னா, இது பாருங்கள், இப்போ குடிப்பழக்கம்னு சொன்னால் அது வேற. இது நிறைய விதத்தில் நமக்கு பொருந்தும் இல்லையா. இந்த ஒரு பாவமே பல காரியங்களை கெடுக்க அப்படிப்பட்ட தன்மை உள்ளது பாவம்.
அதுக்கு இடம் கொடுத்தா நாசமாக்கி விடும் பாருங்க. வாழ்க்கையில பல பகுதிகளில் பூந்து கெடுத்து விடும். இதை இந்த சம்பவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலான்ற அந்த குஷ்டரோகம் அவன் வாழ்க்கையை எல்லா விதத்திலையும் நாசமாக்குது. எப்படியோ அதே போல பாவமும் அப்படிப்பட்ட தன்மை உள்ளதா இருக்குது. எல்லா விதத்திலையும் வாழ்க்கையை நாசமாக்குகிறதா இருக்கிறது. பாவம் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, இதை எப்படி அடையாளமா பார்க்கணும்னு சொல்றேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு பாவம் நம்மளை எவ்வளோ பாதிச்சிருந்தாலும், எத்தனை விதத்தில் பாதிச்சிருந்தாலும், அந்த பாவத்திலிருந்தும் அந்த பாவம் ஏற்படுத்தின அந்த பாதிப்புகளிலிருந்தும் நம்மளை மீட்டெடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குஷ்டரோகி குஷ்டரோகம் நிறைந்தவனா இயேசுட்ட வரான் இல்லையா? ஃபுல் பாடிக்கு பரவிடுச்சு. அவன் வாழ்க்கையை முழுசா கெடுத்துருச்சு, நாசமாக்கிடுச்சு. இயேசுட்ட வரான். இயேசு அவனை முற்றிலுமாய் குணமாக்குறார். அந்த வியாதியை போக்குறது மட்டும் இல்லை, சரீரத்தை குணமாக்குறது மட்டும் இல்லை, போய் மோசே சொன்னதெல்லாம் செஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் போய் வேலை செய், சம்பாதி, உன் குடும்பத்தோட இணைஞ்சு வாழு, சமுதாயத்தோட சேர்ந்து இரு, தேவாலயத்துக்கு போ, நீ இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்னு ஒரு முழுமையான ஒரு மீட்பை அவனுக்கு கொடுக்க. அது ஒரு அடையாளமாக இருக்கு பாருங்க. பாவம் நம்மளை எவ்வளோ நாசப்படுத்தி இருந்தாலும், ஒருவேளை எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும், எத்தனை விதத்தில் பூந்து கெடுத்திருந்தாலும் கூட, எவ்வளோ முத்தி போயிருந்தாலும் கூட, இயேசு நம்மளை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பாவம் செஞ்ச அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சிலர் நினைக்கலாம், ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த பாவம் கெடுத்துருச்சுங்க, குடும்ப வாழ்க்கையை கெடுத்துருச்சுன்னு நினைக்கலாம். வேலையில் வெற்றியை கெடுத்து போட்டுருச்சுன்னு நினைக்கலாம். பொருளாதாரத்தில் ஒரு சக்சஸ் இல்லாமல் பண்ணிடுச்சுன்னு நினைக்கலாம். வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துருச்சுங்க, ரொம்ப நாசமாக்கிடுச்சுங்க. நீங்கள் சொல்லும்போது நான் உணர்றேங்க, எனக்கெல்லாம் எப்படிங்க முன்னேற்றம், எப்படிங்க மாற்றம்னு நினைக்கலாம். இல்லை, இயேசு எவ்வளோ மோசமாக அந்த பாவம் கெடுத்திருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை திரும்ப மலர வைக்க விரும்புகிறார். அதை தான் இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம புரிந்து கொள்ளணும்னு மார்க் விரும்புகிறார். அதனால தான் இந்த வரிசையில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது இட்ஸ் a teaching parable மாதிரி. The miracle is a parable. அற்புதமே ஒரு அடையாளம். அந்த அடையாளம் நமக்கு போதிக்குது எப்படி தேவன் இயேசு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை. அப்ப நான் சொல்லுகிறேன், அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை குடும்ப வாழ்க்கை நாசமாக இருந்தால் கூட, பொருளாதார வாழ்க்கை நாசமாக இருந்தால் கூட, வேலையில் வெற்றி இல்லாமல் போயிருந்தா கூட, தனிப்பட்ட மனநிலை, உணர்ச்சிகள், எவ்வளோ விதத்தில் பாவம் நம்மளை கெடுத்து வச்சிருக்கு பாருங்க. அதெல்லாம் எவ்வளோ நாசமாக இருந்தால் கூட இன்னிலிருந்து நீங்கள் இயேசுவை நம்ப ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஏரியாவும் அவர் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஏரியாவும். சிலர் பாருங்க, இந்த பாவத்தினால மைண்டே உருப்படியாக திங்க் பண்ண முடியல, ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல இல்லையா, படிக்க முடியல. ஏன்னா அந்த கேடான ஒரு சிந்தை உண்டாயிடுச்சு பாவத்தினால. சிலருக்கு உணர்ச்சி நாசமாக்கப்பட்டுச்சு. உணர்ச்சிகள், இமோஷனல் லைஃப் ரொம்ப மோசமாக. மென்டல் ஹெல்த்ன்றாங்கல்ல, இன்னைக்கெல்லாம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க, இமோஷனலி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வேலையில் எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. எல்லாத்திலிருந்து இயேசு மீட்டெடுப்பார். இந்த மீட்பை எப்படி புரிஞ்சுக்கணும்? பாவத்திலிருந்து இயேசு மீட்டெடுக்கிறார்னா வெறும் பாவத்தை மன்னிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, பாவம் நம்மளை எப்படி பாதிச்சிருக்கிறோம், எங்கெங்கேயோ பாதிச்சிருக்கோ அதிலிருந்து எல்லாத்தையும் மீட்டெடுப்பார். அப்படின்னா அதெல்லாம் மாற செய்வார், அதெல்லாம் முன்னேற செய்வார். பர்மனெண்ட்டாக இழந்திருக்கலாம் சிலது, திரும்ப அது வந்துடும் நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு பதில் வேற ஏதாவது வரும். நீங்கள் இழந்ததுக்கு பதில் வேற ஏதாவது உங்களுக்கு. யோபு இழந்தான், ஆனால் ரெட்டிப்பான விதத்தில் திரும்ப பெற்றுக்கொண்டான். நீங்க இழந்ததெல்லாம் மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு திரும்ப தேவன் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். உங்க பாஸ்டையே மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். அதான் மீட்டெடுக்கிறதுன்னு அர்த்தம். இயேசு செய்வாருங்க, நம்புங்க. அதற்கு ஒரு அடையாளமா இருக்கு பாரு. இந்த இயேசு பாவம் அதனுடைய எல்லா பாதிப்பிலிருந்தும் மீட்டெடுக்கிறார் என்பதற்கு, குஷ்டரோகியை குணமாக்குறார் என்பதை காட்டிலும் ஒரு சூப்பரான அடையாளத்தை நீங்கள் பார்க்கறது கஷ்டம். இன்னைக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும்? அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் யாராவனா இருங்க, விசுவாசியாக இருங்க, அவிசுவாசியாக இருங்க, இயேசுவை நம்பியிருக்கேன்னு சொல்லலாம், இயேசுவை நான் இது வரைக்கும் நம்பலைங்கன்னு சொல்லலாம், யாராவனா இருக்கலாம்.
உங்கள் வாழ்க்கையில் பாவம் என்னென்னத்தை பாதிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கெங்கே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கேன்னு யோசித்து பாருங்கள். அந்த இடத்துக்கெல்லாம் இதை அப்ளை பண்ண தொடங்கிடுங்க. இயேசுவே, அந்த இடத்த மீட்டெடுப்பீராக. இந்த இழந்து போன இந்த காரியத்தை, எனக்கு வர வேண்டிய இந்த காரியத்தை, நடக்க வேண்டிய காரியத்தை வரும்படி செய்வீராக. இதை மீட்டெடுப்பீராக. நீர் வல்லவர் நம்புகிறேன், நல்லவர் நம்புகிறேன், சித்தம் கொள்ளுகிறீர் நம்புகிறேன், உமக்கு சித்தம் உண்டு நம்புகிறேன், என்னை மீட்டெடுக்க வல்லவர் என்று நான் அப்படி அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள். விசுவாசி ஆயிட்டா கூட, ஒருவேளை நீங்கள் விசுவாசி ஆகலன்னா முதல் முறை இயேசுவே நான் ரட்சியம் ஆண்டவர் என்னை மீட்டெடுன்னு சொல்லுங்கள். விசுவாசி ஆயிட்டா கூட சொல்லலாம், ஆண்டவரே இந்த காரியத்தை மீட்டெடும் ரட்சியம் சொல்லலாம். விசுவாசியுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறேன்ற அப்ரோச் தப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன், மீட்டெடுக்கப்பட்டேன், இப்போ தொடர்ந்து மீட்பின் வேலை எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தேவன் மீட்டெடுத்துக்கிட்டே வராரு. அதிகமாய் மீட்பு என் வாழ்க்கையில் கிரியை செய்துன்ற ஒரு அப்ரோச்சில் தான் நம்ம வாழணும். ஒரு நாள் வரப்போது பூரணமாய் 100% எல்லாத்தையும் மீட்டெடுப்பார் தேவன். பாவம் இல்லாத ஒரு உலகத்தில் நாம வாழ போகிறோம். யோசித்து பாருங்க, பாவம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ போகிறோம், சோதனை இல்லாத உலகத்தில் வாழ போகிறோம். ஆனால் அது வரைக்கும் மீட்பு அதிகரிச்சுட்டே வரணும். வாழ்க்கையில் மீட்பின் அடையாளங்கள், மீட்பின் ஒரு அந்த பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும் இல்லையா? மீட்பு நடக்குதுன்னு காணப்படணும். குடும்ப வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், எல்லா விதத்திலையும், மனநிலையில், உணர்ச்சிகளில் எல்லாமே மீட்டெடுக்கப்படணும். அதிகமாய் மீட்டெடுக்கணும். அப்படி அப்ளை பண்ணுங்க. மூணாவது, பாவம் எப்படி பாதிக்குது அப்படி என்பதற்கு அது அடையாளமாக இருக்குது. இயேசு நம்மளை எப்படி எப்படி மீட்டெடுக்கிறார், முழுமையாக மீட்டெடுக்கிறார், எல்லாத்துலேருந்து மீட்டெடுக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்குது. மூணாவது, இதெல்லாம் எப்படி நடக்குது, இயேசு எப்படி மீட்டெடுக்கிறார், எதனால மீட்டெடுக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்குது. எப்படி மீட்டெடுக்கிறார்? இவனை சுகமாக்குறார் இல்லையா, தொட்டு சுகமாக்குறார். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த கதை முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். எப்படி மீட்டெடுக்கிறார்ன்றதை அங்கே வெளியே வருது. அந்த கதை முடிகிற இடத்துல 45ஆம் வசனம் பாருங்கள். ஏசு அவனை பார்த்து சொல்கிறார், யார்கிட்டையும் சொல்லாதேன்னு. அவன் போய் எல்லார்ட்டையும் சொல்லிடுறான். அவன் சொல்கிறதின் விளைவு என்னது? அந்த 45ஆம் வசனத்தில், அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இது. அதாவது இந்த சம்பவம் தொடங்கும் போது ஊருக்கு வெளியே யார் தெரியுமா இருந்தா? குஷ்டரோகி தான் இருந்தான். அவனால் உள்ளே வர முடியாது. அவன் வந்ததே ரூலை பிரேக் பண்ணிட்டு தான் வரான். அவனுடைய இடமே அதுதான். அங்கே இருந்து இயேசுகிட்ட வந்து குணமாயிட்டு இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபுல்லாக ஊரில் பூந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இயேசு எங்கே போயிடுறாரு கடைசியில்? ஊருக்கு வெளியே. இவரால் உள்ளே வர முடியல. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸான்னு நான் கேட்குறேன். இந்த டீட்டெயில் கொடுக்கப்படுது நமக்கு. இந்த டீட்டெயில் பின்னால் சிம்பாலிக் சிக்னிஃபிகன்ஸ் என்ன தெரியுமா? இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு அந்த குஷ்டரோகியின் இடத்தை எடுத்துக்கொண்டார். அவன் இவ்வளோ நாளாக தள்ளப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், வெளியேறுன்னு அவனை விட்டாங்க, தள்ளி விட்டாங்க. இயேசு அவனை குணமாக்கிட்டு அவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறார். எதற்கு அடையாளமாக இருக்குது? சிலுவைக்கு அடையாளமாக இருக்கு. சிலுவையில் இயேசு நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனை அவருக்கு வந்தது. நாம தான் கைவிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கதறினார். அவர் ஒதுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாடுபடுத்தப்பட்டார், கொல்லப்பட்டார், கைவிடப்பட்டார். நமக்காக நம்முடைய இடத்தை எடுப்பதன் மூலமாய் தான் இந்த மீட்பு நமக்கு உண்டாகுது. திரும்ப திரும்ப அந்த சிலுவையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த சிலுவையின் மேல் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சிலுவையின் மூலமாய் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் மீட்டெடுக்கப்படுதுன்றதை உணர வேண்டும். இந்த மீட்பு வந்து லேசில் வர்றது மீட்பு கிடையாது. இந்த மீட்பு ரொம்ப காஸ்ட்லி. அவனுக்கு அந்த குஷ்டரோகிக்காரெல்லாம் விளங்கலாம். அன்னைக்கு அவர் தொட்டு குணமாக்கிட்டாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஆனால் அதனுடைய பிரைஸ், அதனுடைய விலையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவனை குணமாக்கணும்னா அதுக்கு விலை வந்து இவர் அவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், பாவமாக வேண்டும், சாபமாக வேண்டும். அப்பதான் மற்றவளை குணமாக்க முடியும், மற்றவளை ஆசீர்வதிக்க முடியும். லேசில் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாலேயும் சிலுவை இருக்கு. இயேசு என்னுடைய இடத்தை
எடுத்துக்கொண்டார்னு அந்த போதனை தான் லேவியராகமத்திலே வருது. அவன் போய் அந்த பலி செலுத்தும் போது இது லேசில் வரல, எனக்காக ஒரு இன்னசென்ட் லைஃப் பலியிடப்படுது, ரத்தம் சிந்தப்படுதுன்றதை அவன் புரிந்து கொள்கிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன மாதிரி ஒரு அடையாளம் பாருங்கள். இந்த சம்பவம் வெறும் ஒரு குஷ்டரோகி அன்னைக்கு குணமாக்கிட்டாருன்னு இல்லை, பாவத்திலிருந்து இயேசு நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறார் என்பதற்கே ஒரு அடையாளமாய் இருக்கு. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை மீட்பராக இரட்சகராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைக்கலைன்னா, இது வரைக்கும் அழைச்சதே இல்லைன்னா, இயேசுவே என்னை ரட்சியும்னு சொன்னதே இல்லைன்னா இன்றைக்கே சொல்லலாம். நீங்கள் என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சிங்க, எதேதோ பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கேங்க, பாவம் பல விதத்தில் என்னை நாசமாக்கிடுச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நாசமாயிடுச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ இயேசு மீட்டெடுப்பார். எனக்கு தகுதியே இல்லைங்க, நான் எனக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்கள தான் அதிகமாக மீட்டெடுப்பாருன்னு. இயேசு அப்படிப்பட்டவர். அவர்கிட்ட முடியாதுன்னு பதிலே வராது. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டார். யாராக இருந்தாலும், எவ்வளோ மோசமான நிலையில் இருந்தாலும், எவ்வளோ தகுதி இல்லைன்னு நினச்சாலும் அவர்கிட்ட வரலாம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை நோக்கி ஏற்கனவே ரட்சியம்னு சொல்லியிருந்தா கூட, 100 முறை சொல்லியிருந்தா கூட, இப்போ 101வது முறை கூட சொல்லலாம். விட்டுறாதீங்க. ஆனால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோட பேசுகிறாருன்னா நீங்கள் வாய் தரன்னு சொல்லுங்கள், இயேசுவே என்னை ரட்சியும், ஓ இயேசுவே என்னை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. ஒருவேளை விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் பாருங்கள், அதாவது இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் மீட்டெடும்னு சொல்லலாம். இயேசுவே என்னை மீட்டெடும், இந்த காரியத்தை மீட்டெடும் ஆண்டவரே, இந்த காரியத்தை மாற்றும் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், உம்முடைய மீட்பு முழுமையான மீட்பு என்று நம்புகிறேன். ஓ உம்முடைய மீட்பு போதுமானது என்று நம்புகிறேன். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தருகிற ஒரு மீட்பு என்று நம்புகிறேன். இழந்து போனதெல்லாத்தையும் தருகிற ஒரு மீட்பு என்று நம்புகிறேன். அவரை பார்த்து சொல்லலாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை நம்ப உதவி செய்வீராக. ஒருவேளை நம்பிக்கை முழுசாக இல்லைன்னா கூட இவன் மாதிரி சொல்லலாம், உமக்கு சித்தமானால் இதை செய்யும் ஆண்டவரேன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லாமல் விட்டுறாதீங்க, அவர்கிட்ட வராமல் விட்டுறாதீங்க. அவர் இரக்கமுள்ளவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், போதுமானவர். வாழ்க்கையை இன்றைக்கே மாற்றி விடுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கும் எங்களுக்கு பேசுகிறது, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதே ஆண்டவரே. இந்த பைபிளை கொடுத்ததுக்காக நன்றி, இதில் மார்க் எழுத சுவிசேஷத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வரிசையில் கொடுத்து எங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நீர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், கொல்லப்பட்டீர், எங்களுக்காக தள்ளப்பட்டீர், கைவிடப்பட்டீர். ஏனென்றால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும்படி நீர் எங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, பயன்படுத்துவீராக, எங்க வாழ்க்கையை மலர வைப்பீராக, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வீராக. நீர் கொடுக்கிற இந்த மறுவாழ்வை, வெற்றி வாழ்வை எங்கும் நாங்கள் பிரசித்திப்படுத்த நடத்தும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.